இன்னைக்குள்ள வகுப்பை நான் தொடரலாம். ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். இணைப்பில் இருக்கிற யாராவது ஒருவர் நீங்க ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யாராயிலும் ஒருவர் இந்த வகுப்பின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. பிரைஸ் லார்ட். பரலோக பிதாவே, எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்துல உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்முடைய வகுப்புகளுக்காக நன்றி. இந்த நாளிலே பிறைய நிருபங்களை குறித்து நாங்கள் நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்துவீராக. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கேட்கிறது போல எங்கள் செவிகளை கத்தர் கேட்க பண்ணும். ஆண்டவரே, ஒரு மனதை தாரும். இணைந்திருக்கிறவர்கள், இணைய வேண்டியவர்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், முழு கவனத்தோடு முழு சிந்தையோடு ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்கள் ஊழியத்தின் பாதையிலே பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து வழி நடத்துவீராக. கற்றுக் கொடுக்கிற தேவ ஊழியரையும் கத்தத்தாமை வல்லமையா எங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை எல்லாம் கத்தர் மாற்றும். இயேசு மூலம் ஜெபம் எங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நம்ம எபிஸ்டல் ஆஃப் ஹீப்ரூஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு தான் முதல் வகுப்பு. கவனிக்கலாம். இந்த எபிஸ்டல்ஸ் டு த ஹீப்ரூஸ் டாபிக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு தமிழ்ல நம்ம அதை பார்க்கிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான, இன்னும் சொல்லப்போனா ஒரு தனித்துவமான ஒரு புஸ்தகம். இதுல முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ரொம்ப வருஷம் சொல்றதோட ரொம்ப செஞ்சுரிஸாவே, பல ஆண்டுகளாவே இதுல நிறைய கேள்விகள் இந்த புஸ்தகங்கள்ல இருக்கிறது. கொஞ்சம் டீப்பான ஒரு புக்கு. எனவே ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். அடியனுக்கு கத்த நல்ல கிருபைகள் தரட்டும். ஏன்னா நிறைய மறைபொருள் இந்த புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் உள்ள ஆத்தர்ஷிப், அதாவது இதை எழுதினவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை எழுதினது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ முக்கியமா பழைய ஏற்பாட்டுல தான் நமக்கு அநேக புத்தகங்களுக்கு வந்து நமக்கு சந்தேகங்கள் அதிகமா இருக்கும். இதை யார் எழுதினது அப்படின்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டுல நிறைய புஸ்தகங்கள்ல ஆத்தர் வந்து அவரை அவராகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொள்வார்கள். முக்கியமா நீங்க பவுல், பேதுரு, இப்படி யோவான் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யோவான் எழுதுகிறேன், யாக்கோபு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அது லெட்டர், ஏன்னா அது எல்லாமே ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல இருந்ததுனால. ஆனா இந்த ஹீப்ரூ வந்து முதல்ல அது தனித்துவமா, இந்த எபிரேய நிருபம் வந்து தனித்துவமா இருக்கிற விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, அதனுடைய ஆத்தர், அது யாரு எழுதுனா அப்படிங்கிற ஒரு விஷயம். எனவே சிலர் நீங்கள் வந்து எனவே அதை குறித்து நீங்கள் அநேக ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இதை குறித்து வேத பாடம் நீங்க சர்ச்சஸ்ல நடத்தியிருப்பீங்க. டிடிஹெச்ல இதை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனாலும் சில காரியங்கள் நம்ம இந்த எம்டியூ இந்த இதுல நம்ம பார்க்கலாம். பொதுவாக எம்டியூ கிளாஸ் அப்படின்னு சொல்றது வந்து நாங்கள் ஒரு பக்கம் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும், நீங்க ஏற்கனவே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், எம்டியூ பிடிஹெச் லெவல் சிலவங்க முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறதுனால நீங்களும் தனிப்பட்ட முறையிலே சில காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி பண்ணா உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த எம்டியூ பாடங்கள் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். பொதுவா இந்த பிடிஹெச் லெவல்ல கூட சில நேரங்கள்ல சில வகுப்புகள்ல வந்து நாங்கள் படிக்கும் பொழுது எல்லாத்தையும் அப்படி சொல்லி தர மாட்டாங்க.
அ ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் தந்துட்டு, நீங்க கண்டுபிடிங்க. அத கண்டுபிடிக்கிறது எப்படி? அந்த மட்டும் சொல்லி தந்துட்டு, நீங்க அத ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது படிக்கும்பொழுது ரொம்ப அத ஆராய்ச்சி பண்ணும்போது, இன்னும் நம்ம ஓன் நாலேட்ஜ்ல நம்ம கத்துக்கிறதுனால, அது ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு, சிலத வந்து உங்க கையில நாங்க விடுவோம். ஒரு 10 டூ 20% ஒரு 15% உங்க கையில நாங்க தருவோம். அத நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இப்போ அ இந்த ஆத்தர்ஷிப் குறித்து நீங்க பல காரியங்கள் அறிந்திருப்பீங்க. சிலர் இவர் தான் ஆத்தர் அப்படின்னு கூட நீங்க பேசியிருக்கலாம். ஆனா, நம்ம பார்க்கலாம். யார் ஆத்தர் அத எழுதுனது? இல்ல என்ன அது காரியம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி. அ நான் ஏற்கனவே சொன்னது போல அனானிமஸ் த டெக்ஸ்ட் இஸ் அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் எழுதுனது அப்படின்னு தெரியாது. ஏன்னா, அதனுடைய துவக்கத்திலேயோ, அதனுடைய முடிவிலேயோ ஆத்தர் வந்து அதை எழுதினவர் வந்து தன்னை மறைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். தன்னை வந்து மறைத்துக் கொண்டார். அவர் விரும்பல. தன்னை காண்பிக்க விரும்பல. ஏன் விரும்பல அப்படிங்கிறது பல காரணங்கள் இருந்தாலும், நம்ம இன்னும் சொல்லப்போனா ஆண்டவருக்கும் அவருக்கும் தெரியும் அது. ஆனாலும் சில காரணங்கள் நம்ம சொல்லலாம். சரி, முதல்ல நம்ம யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ட்ரெடிஷனலா ட்ரெடிஷனலி அதாவது பாரம்பரியமாக பல செஞ்சுரீஸாக நம்பப்பட்டு வந்த ஒரு நபர் யாருன்னா, நம்ம எல்லாம் பரிச்சயமான நமக்கு பொதுவா நம்ம சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள். நெறைய ஸ்காலர்ஸ், நெறைய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஸ் அதான் அத அ வேதத்த ஆராய்ச்சி பண்றவங்க, சரித்திரத்த ஆராய்ச்சி பண்றவங்க, அநேக பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதுன்னு சொல்றாங்க. அ நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இது தருவோம். உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி தருவோம். ஆனாலும் நீங்க வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் இல்லன்னா உங்க கையில ஒரு நோட்ஸ் வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கோ, நாளைக்கோ அது பிரட்டி பார்க்கிறது நல்லாருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அநேக ஸ்காலர்ஸால் நம்பப்பட்டு வந்தது. அத இது பண்ணாங்க. ஆனா நெறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்தர் இஸ் அன்னவுன். ஒரு பக்கம் ஒருத்தர் சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ட்ரெடிஷனலா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் சொன்னாலும், நெறைய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பெர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்தர் இஸ் அன்னோன். அது யாருன்னே தெரியாது. அது வந்து ஒரு க்ளூக்குள்ள, ஒரு கண்டிஷன்க்குள்ள கொண்டு வர முடியாது என்று சொல்றாங்க. ஆ பொதுவாக நம்ம வந்து இந்த ஆத்தர் வந்து முதல்ல ஒரு கேள்வி வருது. இந்த ஆத்தர் வந்து ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏன்னா பொதுவா அ நம்ம ஆழமா விசுவாசிக்கிற நம்முடைய விசுவாசம், சத்தியம் என்னன்னா, வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. அது நம்ம வந்து அ ஆழமா விசுவாசிக்கிறோம். அது சத்தியம். அது நமக்கு தெரிந்த சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் எழுதினது. பைபிள்ல இருக்கிற 66 புஸ்தகங்களும் பரிசுத்த ஆவியானவர். மேன் இஸ் இஸ் இன்ஸ்ட்ருமென்ட். மனிதன் வந்து அவருடைய கருவிதான். ஒரு சில அந்தந்த காலகட்டத்தில் இல்ல. கருவிகளை ஆண்டவர் பயன்படுத்தினாரே தவிர, அதை எழுதினது கர்த்தர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த தியாலஜிக்கல் கிளாஸஸ் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம ஏன் ஆத்தர்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்றோம்? அப்படின்னு ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஏன் அது என்ன ஆண்டவர் எழுதினாரு அவ்வளோதானே. அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆ ஆனா நம்ம வந்து ஏன் ஆத்தர்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஒண்ணு அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்ம அறிந்திருக்கிறபடி அந்த ஆத்தரை ஏவி தான் அந்த புஸ்தகத்தை எழுதினார். ஏவப்பட்டவர்கள். தே ஆர் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஏவப்பட்டது. ஸோ அவர் இப்போ ஒரு மோசே அப்படின்னு சொல்லும்பொழுது, மோசே ஒரு புஸ்தகத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும்பொழுது,
பொதுவாகவே ஒரு வசனத்த இப்ப நம்ம பொதுவா சொல்லுவாங்க. அ உதாரணமா நம்ம சொல்லலாம். சங்கீதம் 23 தாவீது எழுதினார் அப்படின்னு இது வைப்போமே. தாவீது எழுதினார். பொதுவாக நம்ம அத எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரசங்கம் பண்ணலாம். இல்ல நம்ம தியானத்துக்கோ, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம இது பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுல நமக்கு ஆண்டவர் நெறைய வெளிப்பாடு தருவார். ஆண்டவர் என்னை இப்படி நடத்துறார், அப்படி நடத்துறார், பல காரியங்கள். ஆனா அந்த ரியல் மீனிங் எடுக்கணும். அப்படின்னு நம்ம அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நமக்கு வியாக்கியானம் நம்ம நெறைய குடுக்கலாம். ஆவியானவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒவ்வொரு வியாக்கியானங்கள் தந்து நம்மள அந்தந்த காலகட்டத்துல நடத்துறார். நமக்கு தேவையான விஷயங்கள தர்றார். ஆனா அந்த ரியல் ட்ரூத் எடுக்கணும். உண்மையான அது வசனம் எப்படி எதுக்கு எழுதப்பட்டது? ஏன் எழுதப்பட்டது? அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல நெறைய விஷயம் நமக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல அது ஒரு ஆர்கியூமென்ட்க்குள்ள வரும்பொழுது, ஆ ஒரு நிமிஷம். கால் வந்துட்டு. ஆ ஆர்கியூமென்ட்க்குள்ள வரும்பொழுது, இல்ல நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும்பொழுது, ஆத் மெயினா வந்து அதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்டு அதுதான் அதுக்கு தான் நம்ம இவ்ளோ இது கிளாஸஸ்லாம் நம்ம படிக்கிறது. அது சரித்திரம் பின்னணி என்ன? ஒரு புஸ்தகத்தினுடைய எல்லாம் நம்ம பார்க்கிறது இதுதான். ஸோ மெயின் அதுல வந்து ஆத்தர் அது யார் எழுதுனா? ஏன்னா அவருடைய மைண்ட் செட்ட ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். ஆண்டவர் எழுதுனது ஆண்டவர் சொல்லி எழுதுனது தான். ஆனா சும்மா எழுதுறது இல்ல. ஏதோ அவங்க கண்ண மூடிட்டு அப்படியே எழுதுறது இல்ல. காட் யூசஸ் தேர் பேக்கிரவுண்ட் அவங்களுடைய பேக்கிரவுண்ட், அவங்களுடைய மைண்ட் செட் இத ஆண்டவர் பயன்படுத்தி அவருக்கு அதுல ஒரு சத்தியத்த வெளிப்படுத்தியிருப்பார். இதுதான் நம்ம இது பார்க்கிறோம். அப்படிதானே? இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த உதாரணமா நம்ம சொல்லும்பொழுது 10 கன்னிகைகள் கதைய சொல்லும்போது, நம்ம சரித்திரத்த போய் பார்க்கிறோம். யூதர்களுடைய திருமண காரியங்கள வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம்னா, அந்த ஆடியன்ஸ் வந்து ஜூஸ் அத கேட்டது யாருன்னா ஆடியன்ஸ். அது ஜூஸ் யூதர்கள் கேட்டாங்க. அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு யூதனா இயேசு பிரசங்கம் பண்றாரு. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூதனா இருந்தா, அது எப்படி நமக்கு புரியும்? அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போதான் அந்த சத்தியம் நமக்கு கிளியரா புரியும். வியாக்கியானம் நமக்கு ஆண்டவர் பல வியாக்கியானத்தெல்லாம் வெளிப்பாடுகள் தரலாம். அது நல்லது. ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆனா, அதனுடைய ரியல் ட்ரூத் எடுக்கணும்னா, ஓ! யூதர்கள் இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. அப்படி ஒரு அப்ப நான் இயேசு பிரசங்கம் பண்ணும்பொழுது, நான் ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூதனா அந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தேன்னா, இயேசு பிரசங்கம் பண்றது எனக்கு இப்படிதான் புரிஞ்சிருக்கும். ஸோ இதனுடைய சத்தியம் இதுதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதிலிருந்து சில சத்தியங்கள நமக்கு என்ன பண்ணுவார்? அத ஒரு ரூட்டா வச்சு நமக்கு பல வெளிப்பாடுகள் தருவார். ஸோ இப்படி பைபிள் ஃபுல்லா இருக்குது. எல்லாமே இருக்குது. மோ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர ஒரு ஒரு சத்தியத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா, மெயின் அதோடைய ஆத்தர்ஸ் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா, அவங்க என்ன இதுல வளர்ந்தாங்க? அவங்க யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும்போது, இன்னும் ஒரு ஸ்டெப் கூட ஆழமா நம்ம அவங்க அத கண்டுபிடிச்சா தான் அப்படின்னு இல்ல. இன்னும் ஒரு ஸ்டெப் ஆழமா என்ன பண்ணலாம்? புரியும் பைபிள். இதுதான் பேசிக்கான இது. ஏன்னா, சிலவர் டைரக்ட் எம்டிவா இருக்கிறதுனால இத நான் சொல்றேன். மற்றபடி இது இல்ல. நான் இதுக்காக. சரி. இப்போ இதனுடைய ஆத்தர் நம்ம கண்டுபிடிச்சா, சில வசனங்கள் நமக்கு புரிந்து கொள்ள வாய்ப்பா இருக்கும். ஆண்டவர் அ அந்த ஆத்தர் யாரு? அவர நம்ம யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓ! அதனால தான் அவங்க இந்த வசனம் எழுதுனாங்களா? அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இதுதான் இருந்ததா? ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அப்படி நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்க உதாரணமா ஒரு வசனம் கூட பார்க்கலாமே. இன்னைக்கு வந்து ஒரு வசனம் உதாரணமா ஏசாயா 45ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கோரேசுக்கு ஒரு வாக்கு பண்றாரு. "நீ வந்து உனக்கு முன்னாடி கதவுகள் திறந்திருக்கும், வாசல்கள் திறந்திருக்கும்." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு. ஆக்சுவலா ஆத்தருடைய முக்கியத்துவத்த நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஆ இப்போ இத ஏன்னா இதுல நெறைய பேருக்கு டவுட். என்ட்டயும் நெறைய பேர் கேட்டுருக்காங்க இத. எதுக்கு பாஸ்டர் அதெல்லாம் போட்டு சும்மா நீங்க அது உள்ள வசனத்துக்குள்ள போய் சொல்லுங்க அப்படின்ருவாங்க உடனே. சும்மா ஆத்தர் யார்? அதான் ஆவியானவர் எழுதுனது தானே அப்படின்றோம் பொசுக்குன்னு. ஆனா நமக்கு அத வந்து அத அவங்களுக்கு சொல்லிக் தெரியணும்ல. ஏன்னா எனக்குமே இந்த டவுட் நெறைய இருந்திருக்கு. ஏன்னா அப்போ அப்ப அது அதுக்கப்புறம் நம்ம பைபிள் ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு அது தெரியுது. அ அப்போ கோரேஸ் வந்து அதுல நமக்கு பல சத்தியம் தெரியும். ஆண்டவர் நம்முடைய நமக்கு முன்பாய் போய் கோணலானவரை செவ்வையாக்குறார். வாசல்களை நமக்கு திறக்கிறார். புதிய வாசலை திறக்கிறார். சத்துரு நெறைய வாசல அடைக்கிறான். ஆண்டவர் நமக்கு வாசல்கள் திறந்து தரார். நெறைய சத்தியங்கள் நம்ம பேசலாம். ஆனா உண்மையாகவே சில வசனங்கள நம்மளுடைய ஆராய்ச்சியில நம்ம இப்ப எடுத்துக்கும்போது, கோரேசுக்கு முன்னாடி அடைப்பட்ட வாசல் என்ன? அவருக்கு முன்னாடி இருந்த சவால் என்ன? அத சரித்திரத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம். கோரேஸ் காலத்துல என்ன பண்ணாரு? அவருக்கு ஆண்டவர் மெயினா பேசுறது அந்த பாபிலோனிய விஷயங்கள வச்சு பேசுறார். அப்போ பாபிலோன்ல இருந்த சரித்திரங்கள் என்ன? பாபிலோன்ல இருந்த கதவுகள் என்ன? ஏன்னா வாசல் ஆண்டவர் சொல்றாரு? அங்க இருந்த வாசல் என்ன? இதெல்லாம் படிக்கும்போது, ஓ! இந்த வசனம் இன்னும் ஆழமா நமக்கு புரியுது. ஓ! இதுக்கு தான் ஆண்டவர் இப்படி பேசினாரா கோரிஸ்ட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. அதிலிருந்து அதை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அந்த சரித்திரத்த மட்டும் பேசிட்டு அதுலருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு
அது ஒரு பேஸா வச்சு அதுல வந்து பல வெளிப்பாடுகளை நமக்கு தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். இதான் பைபிளினுடைய அழகு. இதான் பைபிளினுடைய அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு புரியும். ஒரு விஷயத்தினுடைய ஒரு வசனத்துடைய பின்னணியத்தை போகும்போது தான் இன்னும் ஆழமா அந்த வேதத்தை படிக்கிறதுக்கும் இன்னும் ஆழமா இது பண்றது. இதுல 2 டேஞ்சர் இருக்கு. என்னன்னா சிலவங்க வந்து ஆராய்ச்சின்னு ஆராய்ச்சியிலே போயிருவாங்க. சிலவங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நமக்கு நான் வெளிப்பாடுல மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு இதுலயே வந்துருவாங்க. ஸோ 2மே நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மை நடத்துறது போல அதை ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து ஆண்டவர் தரும் வெளிப்பாடுகளை நம்ம பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் அதை கேட்கிறவர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய ஆத்தர் நம்ம பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல அநேகர் வந்து அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லி இது பண்றாங்க. அதே நேரத்துல ஒரு 50% அப்போது பவுல்னா இன்னும் 50% ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. யாருன்னே தெரியாது அப்படின்றாங்க. இப்போ 3rd செஞ்சுரியிலே ஒரு தியாலஜியன் இருக்கிறார். அவர் பேர் ஓரிஜின். ORIGEN. 3rd செஞ்சுரி தியாலஜியன். உங்களுக்கு இவரை குறித்து தெரிந்திருக்கலாம். மூன்றாவது அந்த 3rd செஞ்சுரியில உள்ள அவர் ஒரு தியாலஜியன். அவர் என்ன சொல்றாருன்னா, "Who wrote the epistle? In truth, God knows" அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது யார் எழுதுனது அப்படின்னா, உண்மையா சொல்லட்டா அது ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா நம்ம சில விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. த மெயின் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. சரி, டிஸ்பைட் த மிஸ்ட்ரி, மறைபொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய காரியங்கள் இதுல நம்ம பார்க்கிறோம். நீங்க இதை நான் சில விஷயங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க வந்து அதை பேஸா வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா பேசிக்கா உங்களுக்கு ஒரு 85% உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான். சரிங்களா? சரி. இப்போ முதல் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, நம்ம அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ நீங்க வந்து நான் நினைக்கிறேன், ஒரு 3 காலம் மாரி நீங்க உங்க நோட்ல போட்டுக்கோங்க. ஒரு 3 காலம். டிஸ்டிங்விஷ் பண்ணி படிக்கிறது மாரி. முதல் காலத்துல கேண்டிடேட் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. 2வது காலத்துல வை தே ஆர் எ பாசிபிலிட்டி. தமிழ்ல வந்து ஏன் சாத்தியம், இல்லைன்னா ஏன் அவர்கள் எழுதியிருக்கிற சாத்தியம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது தமிழ்ல. ஆங்கிலத்துல வை தே ஆர் எ பாசிபிலிட்டி அப்படின்னு. இன்னொரு 3வது காலத்துல ஏன் வை சம் டிஸ்அக்ரி, ஏன் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ முதல்ல நபர் யார் எழுதுனாங்க, நடுவுல வந்து உள்ள காலம்ல வந்து ஏன் அவர்கள் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டி, அதுக்கான அந்த காரியம். 3வது வந்து ஏன் சிலர் அதை மறுதளிக்கிறாங்க. முதல்ல நம்ம அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல், early manuscripts often grouped it with the letters the author mentions அப்படின்னா, ட்ரெடிஷனல் வியூல என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, எபிரேயர் அதுல அவங்க சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து, எபிரேயர் 13:23. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13:23. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களா? அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடு கூட நான் வந்து உங்களை காண்பேன். சரி, இப்போ இத ஒரு வசனத்தை மெயினா எடுத்து சொல்றாங்க. சகோதரனாகிய தீமோத்தேயு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பவுல் தான். ஏன்னா பவுல் தான் யாரை பத்தி பேசுகிறாரு, அவருடைய மற்ற நிருபங்கள் தீமோத்தேயு, சகோதரனாகிய தீமோத்தேயு, தீமோத்தேயு தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம், சகோதரன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா மற்ற இடங்கள்ல உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு இப்படிலாம் அவருடைய பிள்ளை மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்போ என்ன இருந்தாலும் தீமோத்தேயு குறித்து பேசுறதுனால இட் மே பி பவுல். அவரோடு இருந்த ஒரு நபரை குறித்து பேசுறார் பவுல் சொல்லி சொல்றாங்க. ஆனா சில பேர் ஏன் டிஸ்அக்ரி பண்றாங்க? 3வது காலத்துல நீங்க எழுதிக்கோங்க. The Greek style is far more polished than Paul's அப்படின்னு போட்டு பால்ஸ். அதாவது அதை எழுதின கிரீக் மொழி வந்து பயங்கர பாலிஷ்டா, அது ரொம்ப பவுலுடைய மற்ற நிருபங்கள்ல அவர் சிலதெல்லாம் அப்படியே பிளெயினா அவர் வந்து இருதயத்துல இருந்து அப்படியே எழுதிடுவாரு. ஆனா இது அப்படி இல்லை. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கிரீக் பயன்படுத்தியிருக்காங்க. பவுல் யூஸ் பண்ண கிரீக்கே கிடையாது அப்படின்னு அந்த ஒரிஜினல்
மேனுஸ்கிரிப்டை பார்க்கும்போது இப்போ தமிழ்ல நமக்கு எல்லாமே ஒரே எழுத்து போல தெரியுது. ஆனாலுமே அந்த தமிழ்ல கூட சில நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அந்த எழுத்து நடைமுறைகள்லாம் பார்க்கும் பொழுது பவுல் எழுதின மற்ற நிருபங்களுக்கும் நம்ம ஆழமா பார்க்கும்போது நமக்கு புரியுது. இது கொஞ்சம் அவருடைய ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு. அந்த எழுதுற ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு. அத ஒரு முக்கியமான காரியங்கள் சொல்றாங்க. மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, இந்த பைபிள் வந்து கரெக்டா கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி என் வீட்டுல என் குழந்தை வந்து கரெக்டா கண்ணாடி எடுத்து உடைச்சுட்டான். ஒரு உடை ஒண்ணும் பண்ண முடியாது. டைமு கரெக்டா பண்ணிட்டான். இப்போ எடுத்து பைபிள் படிக்கணும்னா பாத்தீங்களா? சரி. அதனாலதான் உங்களை வாசிக்க சொல்லுது. எபிரேயர் 2:3 நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். அநேகர் வந்து மறுதளிக்கிறதுக்கான பவுல் எழுதல அப்படிங்கிறதுக்கான முக்கியமான வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, என்னது? காஸ்பல். பின்பு அவர்களிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட. அப்போ இந்த இடத்துல அந்த ஆத்தர் என்ன சொல்றாரு, எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, டைரக்டா நான் கிறிஸ்துவிடத்திலிருந்து பெறல, வேறொரு நபர் மூலமாய் நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா மற்ற நிருபங்கள்ல பவுல் சொல்றத பார்த்தா, நான் மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷராலும் அல்ல, கர்த்தரே எனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றார். நிறைய விஷயங்கள். அதாவது அது டைரக்டா அவருக்கு வந்த ஒரு ஒரு வார்த்தை காஸ்பல் அவருக்கு டைரக்டா வந்தது. அந்த திருவிருந்து கூட நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தராலே எனக்கு வந்து அறிவிக்கப்பட்டது, கர்த்தரால அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்போ கலாத்தியர்ல கூட எந்த மனுஷனாலும் எனக்கு கிடைக்கல, இது ஆண்டவர் எனக்கு டைரக்டா என்கிட்ட பேசின விஷயம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆனா இதுல வந்து ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஆண்டவரை பத்தி தெரிஞ்சது, சத்தியங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு அறிவிக்கப்பட்டது யாராலனா, அவர் மூலமாய், கர்த்தர் மூலமாய் ஒருத்தருக்கு அறிவிக்கப்பட்டு அவங்கதான் எனக்கு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லு. சோ இந்த ஒரு முக்கியமான வார்த்தையை வைத்து, இரண்டாவது அந்த எழுத்து நடை, இதை வைத்துக் கொண்டு பவுல் எழுதியிருப்பதுக்கு கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா பவுல் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ நீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இது பண்ணலாம். சரி. ரெண்டாவது அந்த கேண்டிடேட் அப்படிங்கிற கீழே அப்போலோஸ் சொல்றாங்க. அப்போலோஸ் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நிருபத்துல நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிற அப்போலோஸ் குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த அப்போலோ குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதுல அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 12ல இந்த 18ல 24ல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களின் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பாதிக்கணும். அவருக்கு முதல்ல சத்தியங்கள் தெரியல. யோவான் கொடுத்த ஸ்நானம் மட்டும்தான் அவர் அறிந்திருந்தார். அப்புறம் ஆக்கிலா பிரிஸ்கிலா அவர் கூட்டிட்டு போய் அவரை கரெக்டா அந்த சத்தியங்களை வெளிப்படுத்தணும். உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். சோ இதுல முக்கியமா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதுரியவான், அலெக்சாந்தர் பட்டணத்தில் பிறந்த சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். இந்த வார்த்தையை வைத்து அது அப்போலோ எழுதியிருக்கலாம். ஏன்னா அலெக்சாந்திரா பட்டணத்துல உள்ள அநேக பிலாசாபிக்கல் டோன்ஸை வந்து இந்த எபிரேய நிருபம் இருக்கிறது. அலெக்சாந்தர் பட்டணத்துல உள்ள அவர்களுடைய அந்த நம்பிக்கை, பேசிக்கா சில நம்பிக்கைகள் இருக்கும் அவங்களுக்கு, அந்த தியாலஜிக்கல், அந்த கடவுள் காரியங்களை குறிச்சு. உதாரணமா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்திருக்கீங்களா? இப்படி இருக்கிற நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளில் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம்
பூரணப்படுத்த மாட்டார். இதுல முக்கியமா ஒரு வார்த்தை அங்க அவைகளின் நிழல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா அந்த அலெக்சாண்ட்ரியா அங்க இருக்கிற தியாலஜியன்ஸ் மெயினா அவங்க எந்த நம்பிக்கையில இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் ஒரு நிழல் தான். உண்மையான நம்மலாம் அது பைபிள் படி விசுவாசிக்கிறோம். இது ஒரு தற்காலிகமானது. அவங்க யூஸ் பண்ற வேர்டுனா நிழல். திஸ் வேர்ல்ட் இஸ் எ ஷேடோ. உண்மையானது நம்ம மரித்த பிறகு உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இது ஒரு ஷேடோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நம்ம பொதுவா சொல்றது என்ன? இது ஒரு வாடகை இடம் மாரி. ஏன்னா குடியிருப்பு பரலோகத்துல அப்படி சொல்றோம். ஆனா அவங்க யூஸ் பண்ற அந்த ஷேடோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதே வார்த்தை இதுல பயன்படுத்தப்பட்டபடியால் சிலர் சொல்றாங்க இது அப்போலோ. ஏன்னா இது உதாரணமா சொல்றேன். நிறைய வார்த்தைகள் அந்த பைபிள்ல எபிரேய நிருபத்துல பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தை இதை பார்க்கும் பொழுது, ஏன்னா அவனும் நல்ல ஒரு வேதாகமில் வல்லவங்களா இருந்ததுனால, பழைய ஏற்பாட்டுல வல்லவனா இருந்ததுனால, இந்த பிலாசபிக்கல் டோன் எல்லாமே அது அலெக்சாண்ட்ரியா பேசிக்கா வர்றதுனால அது அப்போலோ எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இதை ஏன் சிலர் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேர் இஸ் நோ ஏர்லி சர்ச் ட்ரெடிஷன் ஆர் மேனுஸ்கிரிப்ட் தட் explicitly நேம்ஸ் him as a author. ஒரு சர்ச்சில் இருக்கு, அதாவது ஆதி சபைகள்ல இல்லைன்னா ஆதி ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் சொல்லுவாங்க. சில மேனுஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, பழைய மேனுஸ்கிரிப்ட், அதாவது அந்த தோல் சுகள் எல்லா இடத்து பார்க்கும் பொழுது எதுலையுமே அப்போலோ குறித்து வரல, சொல்லப்படலை. ஸோ அப்போலோ இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மூன்றாவது யார இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பர்னபாஸ் சொல்லி சொல்றாங்க. பர்னபாஸ் இவர் யாரு? இவர் ஒரு லேவியன். பர்னபாஸ் பைபிள்ல வாசிக்கிறோம். இவர் ஒரு லேவியன். அது எடுங்க அந்த வசனம் பர்னபாஸ் குறித்து தெரிந்தவங்க டக்குனு அந்த வசனத்தை எடுங்க. நான் அப்போஸ்தலர்ல வரும்ல 4ஆம் அதிகாரத்திலயா பர்னபா அதான் அப்போஸ்தலர் 4:36 சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா. சீப்ரு தீவு லேவியன் அப்படின்னு சொல்றதுனால, ஏன்னா அந்த ஆசாரியத்துவம், பிரதான இதெல்லாம் ரொம்ப டீப்பா பேசுறாரு. யாரு? எபிரேய நிருபத்தில் உள்ள ஆத்தர் ரொம்ப டீப்பா பேசுறாரு. ஸோ பர்னபாஸ் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு காரியம். டெர்டூலியன் உங்களுக்கு தெரியும்ல? டெர்டூலியன் தெரியாதவங்க நீங்க அதை குறித்து சும்மா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. என்ன சும்மா இந்த நேம்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நான் பிடிஎஸ் படிச்சவங்களுக்கு ஒரு சிலருக்கு இது தெரியும். ஒரு டைரக்ட் ஃப்ரீயா இருக்கும்போது அதை என்ன பண்ணலாம், நமக்கு கூகுள் சும்மா ஒரு லைன் நம்ம தெரிஞ்சு ரொம்ப ட்ரெக்டிவ்லன்னு யாருன்னு சொல்லி அப்படியே சரித்திரத்தை போய் பிடிக்கிறது இல்லை. பேசிக்கா அவர் யாருன்னு தெரிஞ்சு. இவர் ஒரு ஆதி சபை ஒரு போதகர், சர்ச் ஃபாதர், ஏர்லி சர்ச் ஃபாதர். நம்ம பொதுவாக அந்த சர்ச் ஃபாதர் சொல்லும்போது இப்பொழுதுள்ள ஃபாதர்ஸ் வச்சு நம்ம சில பேர் அதை இது பண்ணுவோம். சில பேர் அது ஒரு இதாக இருக்கும், என்னங்க சர்ச் ஃபாதர் அப்படின்னு, நம்ம இதில் இல்லாத பரிசுத்தவான்களா அப்படின்னு. சர்ச் ஃபாதர்னா அந்த நாட்களில் அவர்களுக்கு பயங்கர, இப்போதான் நிறைய அதை மாற்றிட்டாங்கல்ல, நிறைய அதை மாற்றி மரியாதை அது இதுன்னு கொண்டு இதை பண்ணிட்டாங்க, அவங்க சௌரியத்துக்கெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆதி காலத்து சபை பிதாக்கள் அவங்களாம் ரொம்ப நல்ல ஆண்டவரோடு நல்ல நெருக்கமான உறவு, ரொம்ப நல்ல வெளிப்பாடுகளோடு இருந்தாங்க. அந்த முதல் செஞ்சுரிஸ்லாம் யோவானோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க தங்களுடைய ஜீவனையே கொடுத்தாங்க, ஆண்டவருக்காக மரித்தாங்க. நிறைய நம்ம பார்க்கிறோம். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் இந்த டெர்டூலியன் சொல்றாரு இது பர்னபாஸ், இங்கிலீஷ்ல, தமிழ்ல பர்னபா எழுதியிருக்கலாம் என்று அவர் சொல்கிறார். சரி, இதை ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க 3வது காலம்ல எழுதிக்கோங்க. நிறைய சர்ச் ஃபாதர்ஸ் இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளல, டெர்டூலியனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளல. அதாவது அவங்க சொல்றாங்க என்னன்னா,
மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல அதுக்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றான். மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல அதுக்கான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றான். சரி. அதாவது பழைய அந்த தோல் சுருள்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பர்னபாவுடைய ஸ்டைல் இதெல்லாம் எதுவுமே வரல இதுல அப்படின்னு சொல்றான். சரி, மூணாவது லூக்கா குறித்து சொல்றாங்க. லூக்கா எழுதியிருக்கலாம். மெயினா என்னன்னா லூக்கா 2 புத்தகம் எழுதினாரு, நமக்கு தெரியும். ஒண்ணு லூக்கா விசேஷம், இன்னொன்னு அப்போஸ்தலர் நடபடிகள். அங்க அப்போஸ்தலர் நடபடிகளையும் லூக்காலையும் பயன்படுத்தின ஒரிஜினல் கிரீக் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன வெக்காபுலரி, என்ன கிரீக் ஸ்டைல் பயன்படுத்தி இருப்பாங்களோ அதே தான் லூக் வந்து இதுல எபிரேய நிருபத்துல இருக்கு. ஸோ இது லூக்கா எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஆனா இந்த தியாலஜிக்கல் அதை ஏன் மறுக்கிறாங்க சில பேர் அப்படின்னா, the theological focus on the Jewish high priesthood and tabernacle is very different from Luca's view. ஏன்னா லூக்கா வந்து ஒரு என்னதான் அவர் வந்து பைபிள் எழுதியிருந்தாலும் அவர் ஒரு புறஜாதியான். ஒரு யூதனுக்கு இருக்கிற அறிவு வந்து என்னதான் அவர் வந்து ஆண்டவர் இயேசுதான் அவருக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு அந்த யூத ஆலயங்கள் அதை குறித்து ஒரு ஆழமான இது வேணும்னா கண்டிப்பா அவர் born up ஜீவா இருக்கணும், பிறந்தலே ஒரு யூதனா இருக்கணும். ஏன்னா அவர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, நம்ம வந்து படித்து அறிந்தவங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அப்படிதானங்க? இப்ப நம்ம என்னதான் ஆசிரியப்பு கூடாது அது இதுன்னு படிச்சாலும் ஒரு born and brought up ஜீவ் அவருக்கு அறிவு நமக்கு வராது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அதை படித்து அறிந்து கொள்கிறோம், படித்து புரிந்து கொள்கிறோம். ஓ இப்படிதான் இருந்திருக்கோம், இப்படிதான். ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து அதை சரித்திர சந்ததியா சொல்லி கொடுத்து அவங்க ரியலா அதை பார்த்தவங்க. சில விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க போய் அதை பவுல் ஒரு யூதனா இருந்துறாரு. ஸோ அவருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க சொல்றதுக்கும் மற்றவங்க சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த எபிரேய நிருபத்துல எழுதுனது வந்து பவுல் வந்து லூக்கா வந்து ஒரு ஜென்டைல். அவர் வந்து ஒரு புறஜாதி. அவர் ஒரு டாக்டர், ஒரு புறஜாதி, யூதன் கிடையாது அவரு. அதனால அவருக்கு கண்டிப்பா இதை குறிச்சு இவ்வளவு நாலேஜ் எல்லாம் இருக்கணும்னா அது லூக்கா இல்ல. இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள், பழைய ஏற்பாட்டு அந்த டெப்த் ஆஃப் த டெம்பிள் பிரீஸ்ட்ஹுட் இல்ல, அதை குறிச்சு அந்த டெப்த் இவ்வளவு தெரியணும்னா கண்டிப்பா வந்து லூக்கா இருக்காதுன்னு சொல்றாங்க. கடைசியாக பிரிஸ்கில்லா குறிச்சு சொல்றாங்க. ஏன்னா ஒரு அப்போலோ என்கிற ஒரு மனுஷனை சத்தியத்துக்குள்ள நடத்தணும். பழைய ஏற்பாட்டு யூத விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மனுஷன், அவரை வந்து இயேசு என்கிற சத்தியத்துக்குள்ள நடத்தணும்னா இவங்க எந்த அளவுக்கு அந்த இதுல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம வந்து சுவிசேஷம் வந்து ஒரு யூதன்ட்ட போய் சொல்றதுக்கும் மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஒரு யூதர்கிட்ட போய் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, அவங்க அதுல இருந்து வேற ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டு அவங்க சின்னதுல இருந்தே அவங்களுக்கு அது வந்து ஒரு எல்லாம் நிறைய பேருக்கு அது ஃபிங்கர் டிப்ல தான் எல்லாம். அது அப்படி வசனம் இப்படி வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலேயே நிறைய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்றது ஒரு தடையா இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு யூதனை வந்து ஆண்டவர்களை கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய சாட்சியா மாத்தினா அந்த பிரிஸ்கிலாக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும் ஆண்டவர் குறித்து, அந்த வேதாகமங்களை குறித்து. ஸோ பிரிஸ்கிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தன்னை வந்து வெளிப்படுத்தலைன்னா அந்த காலங்களில் பெண்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பொதுவா. நம்ம இப்ப அப்படி இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. ஆனா அந்த நாட்கள்ல அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சில என்ன ஒரு பெண் எழுதுனதா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா பண்ணுவாங்க. இப்பவுமே சில ஆண்களுக்கு அப்படி இருக்கு. பெண்கள்னா என்னமோ அவங்க வந்து பிரசங்கம் பண்ணா இவங்களுக்கு பிடிக்காது, பெண்கள் வந்து ஏதோ சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அது என்ன அவங்க சொல்றது? ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் மேம்படுத்த கூடாதா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு தவறான எண்ணம். பெண்கள் பிரசங்கம் பண்ணா கேட்க மாட்டாங்க. ஏங்க முதல்ல இயேசு உயிர்த்தெழுத சொன்னதே ஒரு பெண்ணு தான். ஆமா, நிறைய விஷயங்கள் பைபிள்ல ஆண்களை விட பெண்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு.
இயேசு கிறிஸ்து நம்ம பைபிள் வாசிக்கணும். கிறிஸ்டாலஜி, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல வெளிப்பட்ட பல இடங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற நாமம் இல்லாமல் தேவனுடைய தூதனானவராக பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல வந்தார். இது பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு அவர் இயேசு முதல்ல பார்த்தது யாருன்னா, ஒரு எகிப்து இருந்து வந்த ஆகார். அவன் தான் முதல்ல கிறிஸ்து இயேசுவை தேவதூதனாக பார்த்தது. தேவதூதனானவர் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஆதியாகமம் 16. ஸோ ஆண்டவர் அப்படி பாசையடி பார்க்கல. அது போல நிறைய இடங்கள்ல ஆண்டவர் பெண்களை வல்லமையா பயன்படுத்தி இருக்கிறார். பெண்களை வைத்து ஆண்டவர் முக்கியமான புஸ்தகங்கள், ரூத், இந்த மாதிரி எஸ்தர், இந்த மாதிரிப்பட்ட புஸ்தகங்களை ஆண்டவர் பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ ஆனா அந்த நாட்கள்ல ஒரு பெண் ஒரு புக் எழுதுறான்னு சொன்னா அவங்க அதை டக்குன்னு அதை இது பண்ண மாட்டாங்க. அதனாலவே அந்த ஆத்தர் தன்னுடைய நேமை மறைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை ஏன் சிலர் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:32 பார்க்கலாம். எபிரேயர் 11:32 நீங்க பார்க்கும் பொழுது அதை வாசிக்கிறீங்களா? அதுல பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாம்வேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. சோ ஒரு ஆத்தர், ஒரு ஆண்களுடைய, ஏன் சரித்திரத்தில் ஆண்டவர் பெண்களை பயன்படுத்தி இருந்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆத்தர்ஸ் சொல்லணும்னா ஒரு குரூப் ஆஃப் ஆத்தர் சொல்லும் பொழுது ஒரு ஆண்களை மட்டும் அவர் கொண்டு வர்றதுனால, ஒரு பெண்ணா இருந்தா கண்டிப்பா ஒரு பெண்ணை அதுல சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது நல்ல ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு. அந்த விசுவாச பட்டியல்ல ஒரு பெண்ணை கொண்டு வர்றது வாய்ப்பு உண்டு. ஆனா அவங்க பயன்படுத்தல, ஏன்னு தெரியல. ஸோ அதனால அது ஒரு பெண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் அதை தர்க்கம் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். மொத்தத்துல குழப்பி விட்டியல, யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. சரி, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, நம்ம சில கீ எவிடன்ஸ் பார்க்கலாம். நான் கடைசியில சில விஷயங்கள் நான் சொல்றேன். கீ எவிடன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் அப்படி நம்ம பார்க்கலாம். அது ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. திறவுகோல், அந்த டெக்ஸ்ட்ல இருந்து சில திறவுகோல் நம்ம எடுக்கலாம். எடுத்து அதை யார் எழுதினான்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல என்ன, ஹைலி எஜுகேட்டட். முதல்ல என்னன்னா, எபிரேய நிருபத்தை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. அவர் ஆளு சரியான அறிவுள்ள மனுஷன் என்னையா, நல்ல உலக நாலேஜ் நல்லா இருக்கு, அவருக்கு நல்லா படிச்சிருக்காருயா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஹைலி எஜுகேட்டட் மனுஷன். யாரு? இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர். The Greek used in Hebrew is considered the most sophisticated and eloquent entire New Testament. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், லூக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போலவே அதுவும் சில இருக்கிறாங்க. ஆனா இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு பயங்கர சொபிஸ்டிகேட், ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிரீக்ல எழுதப்பட்ட ஒரு புக்னா அது ஹீப்ரூஸ் தான். எபிஸ்டல் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேய நிருபம். அவன் கண்டிப்பா இது ஆத்தர் ஹைலி எஜுகேட்டட், ஒண்ணு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன். ஸோ உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் புரியும். ரெண்டாவது, செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன். செகண்ட் ஜெனரேஷன், த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல. இவர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னா இயேசு காலத்துக்கு அடுத்தது அந்த அப்போஸ்தலர்கள் அந்த டைம்ல வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதை தாண்டி அடுத்த ஜெனரேஷன், அவங்க மூலமா ஆண்டவர் அறிந்தவங்க. நம்ம வாசிச்சோம் எபிரேயர் 2:3 வாசிச்சோம். அப்போ பேதுரு, பவுல், அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல, அந்த டைம்ல வாழ்ந்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதுல இருந்து அப்படியே அடுத்த ஜெனரேஷன் இவங்க அப்போஸ்தலர்கள் மூலமா ஆண்டவரை பத்தி அறிந்தவங்க. இந்த சால்வேஷன்ல அவங்க மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரிஜினல் அப்போஸ்டல்ஸ், அந்த ஒரிஜினல் அப்போஸ்டல் அவங்க கிடையாது, டைரக்ட் அப்போஸ்டல்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், கீ எவிடன்ஸ்ல முதல்ல என்னது, ஹைலி எஜுகேட்டட் ஒரு ஆள் மனுஷன் அவரு.
2வது செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் அவரு. 3வது எக்ஸ்பெக்ட் இன் ஜூவிஷ் லா. யூத நியாயப்பிரமாணத்துல பயங்கரமான எக்ஸ்பெக்ட் இவரு. யாரு? எபிரேய நிருபம் எழுதினவர். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த பலிகளை குறித்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு. அதை வாசிக்கும் போது தெரியுது. நல்ல ஒரு டீப்பான நாலேஜ். சிலதெல்லாம் ரொம்ப அவர் கேட்டு ரொம்ப அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படி சொல்றாருல சில இடத்துல. நம்ம இல்ல தெரிஞ்சதுதான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா அதை குறித்து அறிஞ்சவர். ஸோ அந்த 3 விஷயம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, ஆத்தர் தெரியல. ஆத்தர் யாருன்னு தெரியல. அப்ப ஏன் இந்த புக் வந்து பைபிள்ல அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு? உங்களுக்கு தெரியும், கேனனைசேஷன் சொல்லுவாங்கல்ல. பல சரித்திரங்களாக கேனனைசேஷன் சும்மா ஒரு குரூப்பான மக்கள் உட்கார்ந்து, நிறைய பேருக்கு அதுல டவுட் இருக்கு. குரூப்பான மக்கள் உட்கார்ந்து இந்த புக்கெல்லாம் சேர்க்கலாங்க, இந்த புக்கெல்லாம் வேண்டாங்க பைபிள்ல அப்படி இது பண்றது இல்ல. பல சரித்திரங்களாக அதை வந்து இது பண்ணி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து பைபிள்ல சேர்க்கலாம் என்று கடைசியாக ஒரு ஆண்டவருடைய இதுபடி அதை பழைய நிறைய நிருபங்கள் இப்போ ஏனோக்கு எழுதின புக்கெல்லாம் இருக்கு. புக் ஆஃப் ஏனோக் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் பைபிள்ல இல்லை. சாலமோன் எழுதின நிறைய புக் இருக்கு. பைபிளே நிறைய புக்கு நம்ம வாசிக்கிறோம்ல, உங்களுக்கு தெரியும். பைபிள் அதெல்லாம் இல்லை. சில புக்கெல்லாம் ஆட் பண்ணல. ஒன்லி 66 புக்ஸ் இதுதான் வந்து ஆண்டவர் எழுதினது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ அப்படி ஒரு ஆத்தர் தெரியாத ஒரு மனுஷன் ஒரு புக் இருக்கு. அதை ஏன் நம்ம பைபிள்ல ஆண்டவர் ஆட் பண்ணார், இல்லைன்னா அதை ஆட் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமா என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, த சர்ச் ஃபார் அப்போஸ்டலிக் அத்தாரிட்டி அப்படி ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. அதாவது இந்த புக்ல வந்து ஒரு அப்போஸ்டலிக் அத்தாரிட்டி இருக்கு. பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், உங்களுக்கு தெரியும், அவனை சபையை விட்டு நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிறைய பேர் அதை இன்னைக்கு அதை இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் விலக்கி நம்ம யாரையும் விலக்கி பவுலுக்கு எப்படி அவ்வளோ அதுனா அது அத்தாரிட்டி, அந்த அப்போஸ்டலிக் அத்தாரிட்டி அவர் மேல இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்றாரு. சாத்தான் இடத்துல அவனை ஒப்பு கொடுக்குறேன். நம்ம ஆட்கள்லாம் உடனே சில நேரங்கள்ல ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே அவனை பிசாசத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா பவுல் பண்ணியிருக்காருல, பவுலே பைபிள்ல சொல்லியிருக்காரு. ஏங்க அவருக்கு வந்து அப்போஸ்டலிக் அத்தாரிட்டிங்க அது. நம்ம அப்படிலாம் ஒப்பு கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த அத்தாரிட்டி இருக்காது. சில அப்போஸ்தலருக்கு மேலதான் ஆண்டவர் அந்த அத்தாரிட்டி வச்சிருப்பாரு. அவங்க வந்து பெற்றெடுத்த பிள்ளை அது. அவங்க இரவும் பகலும் கண்ணீர் வடிச்சு கற்ப வேதனைப்பட்டு பெற்றெடுத்த சபை அந்த அந்த ஊழியம் அது. தே ஹேவ் த அத்தாரிட்டி. அவங்களுக்கு அந்த அப்போஸ்தலர் அனாயிண்டிங் ஆண்டவர் வச்சு அந்த காலிங் வச்சு அந்த ஒரு இடத்துல அவங்கள வந்து ஆவின் மண்டலங்கள் அந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அவங்க சொன்னாங்க நடக்கும். நம்ம ஆளுகளுக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு அவனை பிசாசு எடுத்து ஒப்பு கொடுக்குறேன். நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம். பிசாசு கையில போனா போதான் அதுக்கப்புறம் அவன் அப்படின்ற மாதிரி நம்மளாம் பண்ண முடியாது. நம்ம வந்து அது வந்து சில பேருக்கு தான் ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்குறாரு. நமக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்களுக்காக ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணது கிடையாது. ஒரு நாள் கூட பாரப்பட்டது கிடையாது. ஒரு நாள் கூட அந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ண கிடையாது. அவங்களுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டது கிடையாது. ஜெபம் மட்டும் நான் அவங்கள பிசாசுட்ட ஒப்பு கொடுக்குறேன். இதெல்லாம் அந்த வேத அறிவு இல்லாம பண்றது. ஸோ பவுலுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இருக்கு. விசுவாசத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா அது உண்மை. அது அத்தாரிட்டி ஆண்டவர் அதை செய்வார். அவன் சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாருல்ல. ஸோ அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் அவங்களுக்குள்ள செயல்பட்ட அந்த அப்போஸ்தல அதிகாரம் அது ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்தது. இப்போ நீங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டுல கூட அந்த அத்தாரிட்டி யாருக்கு மேல இருந்துன்னா இவருக்கு மேல, மோசைக்கு மேல.
ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதையும் அப்படின்னு அழுதோன்னா ஆண்டவருக்கு அமைதியாயிட்டாரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது வாசிக்கும் போது. ஏங்க ஆண்டவர் விஷயம் முடிவு பண்றாருங்க. நம்ம மனுஷன் முடிவு பண்ணாலே சில விஷயத்துல எவ்வளவு ஸ்பீடா நிக்கிறோம் நம்ம. காட் டிசைட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் தேராது இந்த கேஸ், இதெல்லாம் அடிச்சு ஒழிச்சிட வேண்டியதான். மோசே ஒரு பெரிய ஜாதியாக்க அவர் ஒரு பிளான் போட்டாச்சு. மோசே குறுக்க வந்து நின்னுட்டு நீ அப்படி செய்யக்கூடாது ஆண்டவரே, என்ன நீங்க இப்படி பண்றீங்கன்னு அழுறாரு ஆண்டவர்கிட்ட விழுந்து. உடனே ஆண்டவர் சரிப்பா பிளான மாத்திட்டாரு. எப்படிங்க இதெல்லாம்? அதுதான் அந்த அவங்க மேல ஆண்டவர் இருதயத்துல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த இடம் அது. அந்த ஆவியின் மண்டலங்கள்ல அவங்களுக்கு இருக்க அந்த அதிகாரம் அது. அவங்களுடைய ஜீவியம் அப்படி இருந்தது. அதனால அப்படி அவங்களுக்கு அவங்க சொன்ன ஆண்டவரே சில நேரங்கள்ல கேட்கிற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் அப்படி ஆண்டவர் கேட்கலையே பைபிள்ல. சில பேருக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தா ஆண்டவர் சொல்ற, எனக்கு நீ ஆலோசனை கொடுக்க நீ யாரு? எனக்கு தெரியாதா? ஆனா அவன் மோசே சொன்ன கேட்கிறாரு. அது போல சொல்றாரு, ஆண்டவரே மற்ற மனுஷங்க மறிக்கிற மாதிரி மறிக்க கூடாது. இவங்க பூமி வாயை பிளந்து உள்ள போட்டுன்னா பூமி உண்மையில வாயை பிளந்துட்டு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அவங்க மேல செயல்பட்ட அந்த அதிகாரம். ஆமென். சோ இந்த புக்ல வந்து அந்த அதிகாரம் வெளிப்படுது. அது ஒரு அப்போஸ்டலிக் அத்தாரிட்டி இருக்கு. சோ உங்களுக்கு கொஞ்சம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அப்போஸ்தலர் அதிகாரம் செயல்படுகிற ஒரு நபர் தன் பக்கத்துல ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டார். அந்த மனுஷன் இவர் சொல்ல சொல்ல அந்த மனிதன் எழுதினதாக தெரிகிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். மார்க்கா, லூக்காவா, ஏதோ ஒரு நபரை இந்த அப்போஸ்தலர் யாரோ ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. இவர் சொல்ல சொல்ல அவர்களுடைய அந்த கிரீக் நாலேஜ்ல அவங்க எழுதுறாங்க. சப்ஜெக்ட் மாறல, கருப்பொருள் மாறல, செய்தி மாறல. ஆனா someone is very close to the apostle. அந்த புஸ்தகம் எழுதுகிற அந்த அப்போஸ்தலருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன யாரோ ஒருவர் வந்து எழுதியிருக்காங்க. சோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அது மார்க்கா, லூக்காவா யாரோ ஒருத்தவங்க. இப்போ மார்க், லூக்கா மாதிரி சிலவங்க வந்து ரொம்ப பவுலோட க்ளோஸா இருக்கிறாங்கல்ல. பவுல் சில விஷயங்களை சொல்ல சொல்ல அவரு ஆட் பண்றாரு ஆக்ஸ்ல எல்லாம். சோ இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்றேன். ரெண்டு கருத்து இருக்கு. ஒண்ணு வந்து ஈஸ்ட், இன்னொன்னு வந்து வெஸ்ட். சரிங்களா? நம்ம எழுதிக்கோங்க, அது என்னன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்னு ஈஸ்ட், இன்னொன்னு வெஸ்ட். ஈஸ்ட், the church in Alexandria accepted Hebrew early by arguing அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் உள்ள அந்த சபைகள் ஈஸ்ட் பக்கம் என்ன அக்செப்ட் பண்றாங்கன்னா, பவுல் எழுதினது, ஆனா அதை வந்து ஹீப்ரூல எழுதினதுங்க. அவரு பவுல் ஹீப்ரூல எழுதினது, லூக்கா வந்து கிரீக்ல வந்து அதை மொழிபெயர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயத்துல என்ன ஆகுது ஓரளவுக்கு. பவுல் ஹீப்ரூல எழுதினது, எபிரேய நிருபத்தை எபிரேய மொழியில எழுதிட்டாரு. ஏன்னா அது எபிரேயர்களுக்கு எழுதன வேண்டிய ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால அவர் எபிரேயத்துல எழுதிட்டாருங்க. ஆனா லூக்கா வந்து அதை என்ன பண்ணிட்டாரு, கிரீக்ல, ஏன்னா கிரீக் அந்த டைம்ல ஒரு பாப்புலர் லாங்குவேஜா இருந்ததுனால மொழிபெயர்த்துட்டாரு. This Pauline connection gave it authority it needed to stay. ஸோ இதுல வந்து அந்த பவுலுடைய அதிகாரம் இருக்கிறதுனால இப்படி இருக்கலாம் சொல்லி ஈஸ்ட்ல அந்த அலெக்சாண்ட்ரியா சபைகள் நம்புகிறோம். வெஸ்ட்ல ரோமன் சபைகள், த சர்ச் இன் ரோம், ரோமன் கேத்தலிக் அது இல்ல, ரோம சபைகள், அந்த பகுதியில் உள்ள சபைகள் என்ன சொல்றாங்கன்னா, they recognize the book was brilliant. The book was என்னது brilliant, நல்ல பயங்கர ஞானமான புக்கு தான். பட் சின்ஸ் they weren't sure Paul wrote it, they were slower to officially include it their list of inspired books. ஸோ அதனால
பவுல் எழுதல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால, இதை எப்படி பைபிள்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. சில ஆதி சபைகள் பவுல் எழுதி என்ன பண்ணாங்க, லூக்கா மொழிபெயர்த்தார்ன்னு சொல்லி அத ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா பவுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நபர். ஆனா சிலருக்கு வந்து இன்னும் சில பழைய காரியங்கள வச்சுக்கிட்டு பவுல் எழுதல. அது எப்படி இது பண்றது? சரி. இப்போ 2வது நீங்க ஒரு இது போட்டுக்கோங்க. அதாவது முதல்ல நம்ம இப்ப பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, ஏன் எபிரேய நிருபம் பைபிள்ல அக்செப்ட் பண்ணப்பட்டது? அதுல முதல் விஷயம் அப்போஸ்டலிக் அத்தாரிட்டில நம்ம 2 விஷயம் பார்த்தோம். 2வது தி வெயிட் ஆஃப் இட்ஸ் கன்டென்ட். அதாவது அதுல அந்த கன்டென்ட் அதுல இருக்கிற அந்த கன்டென்ட் தமிழ்ல ம் கருத்தா? அதுல இருக்கிற அந்த பொருளடக்கம். சொல்லுங்க. பொருளடக்கம் பாஸ்டர். பொருளடக்கம். தேங்க் யூ. பொருளடக்கம். அத வந்து டக்குன்னுலாம் நம்ம வந்து தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட் அதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. இப்ப சில புஸ்தகங்கள் வந்து பழைய ஏற்பாட்டுல நீங்க புதிய ஏற்பாட்டுலயும் சரி, ஏன் பைபிள் ஆட் பண்ணலன்னா, நெறைய ஃபேண்டசி கதைகள் அப்படி இப்படின்னு நெறைய இருக்கும். அதெல்லாம் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம். முடியாது. அதுல எந்த பழைய ஏற்பாட்டு கனெக்ஷன் இருக்காது. சும்மா ஏதோ அந்தரத்துல தொங்கிட்டு இருந்த மாரி இருக்கும். அ அப்போ அதெல்லாம் வந்து அதனால தான் பைபிள்ல அத ஆட் பண்ணாம இருந்தது. நெறைய அது எந்த பிப்ளிக்கல் அத்தாரிட்டியோ எந்த விஷயமும் அதுல இருக்காது. அப்போஸ்தலிக் அத்தாரிட்டியோ எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஆனா, இந்த புக்க அப்படி விட முடியல. இது ரொம்ப அழகானது. அதாவது சொல்லுவோம்ல, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இவன எப்படி நம்ம விடுறது? அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி. ஒரு சூப்பர் புக் இத எப்படிங்க விடுறது? ஆத்தர் தெரியல ஓகே தான். ஆனால் உள்ள இருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லங்க. இத எப்படிங்க நம்ம இதுக்கு இந்த டெப்த்த எப்படிங்க நம்ம வந்து விடுறதுன்னு சொல்லி, இது பவுல் எழுதுனதோ, யாரோ எழுதுனதோ, ஆனா இதுல இருக்கிற அந்த பொருளடக்கம், அந்த கன்டென்ட்ட வச்சு இத நம்ம விட முடியாதுன்னு சொல்லி, ஆதி சபைகள் அந்த நெறைய காரியங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அத இது நமக்கு தெரியுது அப்படித்தானே? முக்கியமா அதுல 2 விஷயம். இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு தியாலஜிக்கல் கன்சிஸ்டென்சி. அதாவது அந்த இறையியல் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? தியாலஜிக்கல் கன்சிஸ்டென்சி. இட் அலைன் பெர்ஃபெக்ட்லி வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி நியூ டெஸ்டமென்ட் ரிகார்டிங் தி நேச்சர் ஆஃப் ஜீசஸ். அதாவது புதிய ஏற்பாட்டுல இயேசு தான். பழைய ஏற்பாட்டுலயும், புதிய ஏற்பாட்டுலயும் எல்லா புக்லயும் இயேசு முக்கியமான நபர் தான். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுங்கிறது வந்து நம்ம ரொம்ப ஓப்பனா, கிளியரா அது நமக்கு தெரியுது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அது ஒரு மறைபொருளா மறைஞ்சிருக்கு. நம்ம அத ஆராய்ச்சி பண்ணி இல்லன்னா தியானித்து நம்ம, ஓ! இது இயேசுவ பத்தி சொல்லுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்ல. அவருடைய சரித்திரம் அப்படி. அந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு அலைன்மென்ட் வருதுல்ல. அந்த அலைன்மென்ட்டோட இது செட் ஆகுறதுனால, அந்த தியாலஜிக்கல் கன்சிஸ்டென்சி அந்த நிருபங்கள் அப்படியே வர்றதுனால, இத வந்து பைபிள்ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மறுக்க முடியல. இன்னொன்னு வந்து யூனிக் கான்ட்ரிபியூஷன். என்ன அப்படின்னா, ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு புக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக அதாவது மகா பிரதான ஆசாரியராக இந்த புக் ஒண்ணு தான் இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. வேற எந்த புதிய ஏற்பாட்டிலயும் நீங்க அத பார்க்க ரொம்ப கஷ்டம். டைரக்ட்டா இயேசு கிறிஸ்துவ ஒரு பிரதான ஆசாரியர் சொல்றது இந்த எபிரேய நிருபம். அப்போ எபிரேய நிருபம் இல்லன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு இது எபிரேய நிருபம் இல்ல அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்கும், புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த ஒற்றுமை, அந்த பலிகள்ல இருக்கிற அந்த ஒற்றுமை வந்து அதனுடைய புரிந்து கொள்ளுதல் ரொம்ப குறைவா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல பலிகள் இருக்குதுங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டுல அது நிழல், இது நிஜம். அப்படித்தானே? அதுக்கு அதுல ஒரு லைன், அதுல ஒரு அது 2க்குமே ஒரு லைன் ஓடுது நடுவுல. அந்த லைன் யாரு? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. அத கனெக்ட் பண்றது. பழைய ஏற்பாட்டையும், புதிய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்றாரு. இப்போ இந்த எபிரேய நிருபம் இல்லன்னா, அந்த லைன் வந்து தின் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புரிந்து கொள்ள ரொம்ப குறைவாயிரும். இருக்கும். புரிதல் இருக்கும். ஆனா ரொம்ப தின்னான லைனா இருக்கும். இந்த எபிரேய நிருபம் தான் அத திக் ஆக்குது. அதாவது அந்த பிரதான ஆசிரியர் மெல்கிசேதேக் எல்லாம் கொண்டு வர்றார்ல. இது வேற எந்த புக்குமே சொல்லலல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இத மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு பிரேக் விட்டுறலாம். 3வது, அதாவது ஏன் எபிரேய நிருபம்
நான் திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஏன் பைபிள்ல நம்ம இத ஆத்தர் யாருன்னு தெரியாட்டாலும் ஏன் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஆத்தர் யாருன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் அத்தாரிட்டி இருக்கு. யாரையோ வச்சு எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கே ஒரு பேசிக் நான் சொன்ன மாரி ஒரு 85% அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ஒரு தெளிவு அடைஞ்சிருங்க. இல்ல அது கண்டுபிடிக்க முடியலனாக நீங்க வந்து உங்களுடைய செய்திகளையோ, காரியங்களையோ எபிரேய ஆக்கியோன் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். எபிரேய ஆக்கியோன் இல்லன்னா எபிரேய நிருபமே நிருபக்காரர், எபிரேய நிருபக்காரர் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஆ சிலவங்க வந்து பவுல் எழுதின நிருபம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய நிருபம் அப்படின்னு. தப்பில்ல. ஏன்னா நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்கும்போது அது நெறைய மேட்ச் ஆகுது பவுலோட. ஆ அதனால அதுவும் தப்பில்ல. ஆண்டவர் ஒண்ணும் அடிச்சிட மாட்டாரு. நீங்க நீங்க வந்து ஒரு எம்டியூ ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஒரு கன்க்ளூஷன் பண்ணிக்கோங்க. சரி. இப்போ 3வது நம்ம பார்க்குறோம். தி 4த் செஞ்சுரி டர்னிங் பாயிண்ட் அப்படி ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. அதாவது என்னன்னா, இந்த எபிரேய நிருபம் ஏன் ஆட் பண்ணப்பட்டது பைபிள்ல அப்படிங்கிறது 3வது ஒரு சைட் ஹெட்டிங். தி 4த் செஞ்சுரி டர்னிங் பாயிண்ட். 4வது சரித்திரத்துல 4வது இதுல செஞ்சுரியில வந்த ஒரு திருப்புமுனை. என்ன அப்படின்னா, 2 முக்கியமான கவுன்சில். இது நீங்க தியாலஜி ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. தெரியாதவங்க இத குறிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு ஒரு புக்லயோ, எதுலயோ ஒரு நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கவுன்சில். ஒண்ணு என்னன்னா, கவுன்சில் ஆஃப் ஹிப்போ. கவுன்சில் ஆஃப் ஹிப்போ. HIPPO. ஹிப்போ. கவுன்சில் ஆஃப் ஹிப்போ. இது வந்து ஒரு கவுன்சில் பண்றாங்க. அது என்னன்னு குறிச்சு நீங்க தெரிஞ்சு வச்சுறது நல்லது. உங்களுக்கு தியாலஜிகள் படிக்கிறதுக்கு தொடர்ந்து மேல எம்டிஹெச் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருந்தா டைம் இது ரொம்ப வேற எங்கேயோ போயிரும். அதாவது 393 ஏடி. கிறிஸ்துவுக்கு பின் 393 ஏடி. கவுன்சில் ஆஃப் ஹிப்போ. 2வது வந்து கவுன்சில் ஆஃப் கார்த்ரேஜ். கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ். கார்த்தேஜ். CARTHAGE. CARTHAGE. கார்த்தேஜ். இது வந்து 397 ஏடி. கிறிஸ்துவுக்கு பின் 397. 397. இந்த 2 கவுன்சில். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்கை இந்த புக்கை எழுதும் பொழுது அந்த பெண்ணை யார் பிடிச்சாங்கன்னு தெரியல. பெண் அது நம்முடைய அந்த காலத்துல எதை பயன்படுத்தி எழுதினாங்களோ சரி. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோமே, இந்த பெண்ணை யார் பிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற தெய்வீக சத்தம் அதுல இருக்கிற சத்தம் பாருங்க. அந்த புக்ல ஒரு சத்தம் வருது பாருங்க. அது வந்து ஒரு தெய்வீக சத்தங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. அந்த பெண்ணை யார பிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த புக்ல இருக்கிற சத்தம் வந்து ஒரு தெய்வீக சத்தம். அதுல மறுக்கவே முடியாது. அப்போலோ எழுதினாரா, லூக்கா எழுதினாரா, பவுல் எழுதினாரா, ஓகே விடுங்க. ஆனா அதுல இருக்கிற சத்தம் வந்து மனுஷன் எழுதினது கிடையாது. தட்ஸ் காட். அது தெய்வீக சத்தம் அதுல இருக்குங்க. அதனால பவுலுடைய 14 நிருபங்கள்ல இத வந்து வச்சுட்டாங்க. இதையும் ஒரு நிருபமா வச்சுட்டாங்க. இயேசு வருகிற வரைக்கும் இத எடுக்க முடியாது. இது இருக்குங்க. 1000 வருஷமா இதாங்க. இது மாற்றவே முடியாதுங்க. அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் ஹிப்போ அண்ட் கார்த்ரேஜ். சரிங்களா? கார்த்தேஜ். சரி. த மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ். இதே இதுல இது ஒரு டாபிக்ல சும்மா போட்டுக்கோங்க. மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இக்காலத்து இல்லன்னா ஒரு மாடர்ன் கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஆதி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவர் யாரு? பேர் என்ன? இந்த சிலுவை போர் பண்ணுவாங்களே யார் ஞாபகம் இருக்கா? இந்த இவரு ஒரு ரோமன் எம்பரர் ரட்சிக்கப்படுவாரே. பேர் வர மாட்டேங்குது. யாருக்கு ஞாபகம் இருக்கா? சிலுவை போர்.
கான்ஸ்டன்டினோப்லா. கான்ஸ்டன்டைன். தேங்க்யூ. இந்த கான்ஸ்டன்டைன் காலம் வரைக்கும் பயங்கரமா யூதர்களுக்கு இந்த ஆண்டவர் அறிந்தவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், சரித்திரம் படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து நிறைய குழப்பம். அப்பதான் இந்த மரியாள் உருவம், காசு கொடுத்து பாவ மன்னிப்பு வாங்குறது, சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் எல்லாம் சப்பு சவறு எல்லாம் வந்தது அப்புறம் தான். எல்லாம் இவங்க தான் அதை போட்டு குழப்பி, பைபிள் அந்த காலத்துல எல்லார் கையிலும் கிடையாது, பாவ மன்னிப்பு சீட்டு அது இதுன்னு போட்டு சத்தியத்தை பிச்சு உதறிட்டாங்க. இப்போ வந்து ரெஃபர்மேஷன் நடக்குது. யாரு? மார்ட்டின் லூத்தர் காலம் உங்களுக்கு தெரியும். ஜான் கேல்வின், மார்ட்டின் லூத்தர் காலம், ரெஃபர்மேஷன் ஒரு பெரிய மறுரூபம் அவங்க கொண்டு வராங்க. இவங்க ஒரு டிபேட். இந்த முக்கியமான இந்த ரெஃபர்மேஷன் பண்றவங்க மார்ட்டின் லூத்தர், ஜான் கேல்வின் இவர்கள்லாம் ஒரு டிபேட். என்ன அப்படின்னா, லூத்தர் என்ன சொல்றாருன்னா, அப்போலோ எழுதுனது, ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து வருது பத்தில, அப்போலோ எழுதுனதுங்க. ஏன்னா இது வந்து புக்கில், அப்போஸ்தலர் புக்கில் அவரை குறித்து சொல்லப்பட்டதை பார்த்தா இது அப்போலோ எழுதுனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரிப்பட்ட ரெஃபர்மேஷன் ஆட்கள் மார்ட்டின் லூத்தர் இவங்க எல்லாம். ஆனா நம்ம இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவோமே. இப்போ நம்ம இவ்வளோ பேசியாச்சு, ஒரு கன்க்ளூஷன் சொன்னோம்னா, லெட்டர் டு த ஹீப்ரூஸ் அப்படின்னா, ஆத்தர் நேம் வந்து சரித்திரத்துல மறைஞ்சு போச்சு. ஆத்தர் நேம் சரித்திரத்துல என்னாச்சு? மறைஞ்சு போச்சு. ஆனா அந்த மெசேஜ் என்னைக்குமே மறையாது. அந்த பைபிள் இருக்கிற சத்தியம், எபிரேய நிருபத்தில் இருக்கிற சத்தியம் என்ன செய்யாது? மறையாது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சம்மரி பார்ப்போம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல வந்து எபிஸ்டல் அதுல போட்டிருக்கு என்னன்னா, சில கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல டைட்டில் இருக்கும், த எபிஸ்டல் ஆஃப் பவுல் த அப்போஸ்டல் டு த ஹீப்ரூஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. சில ஹீப்ரூ கேஜேவில சில பைபிள நீங்க பார்க்கலாம். கிங் ஜேம்ஸ் ட்ரெடிஷன்ல வந்து எபிஸ்டல் ஆஃப் பவுல் த அப்போஸ்டல் டு த ஹீப்ரூஸ், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்களுக்கு நிருபம் அப்படின்னே அதை எழுதிட்டாங்க. ஆனா நமக்கு என்ன இந்த காலத்துல புரியுது அப்படின்னா, அது எழுதினது யாருன்னா, நல்ல ஒரு வரம் பெற்ற, நல்ல ஒரு பாரம் உள்ள, யூதர்களை குறிச்சு ஒரு பாரமும் வரமும் பெற்ற, ஒரு தரிசனம் உள்ள, பவுலோடு இருந்த ஒரு அசோசியேட். ஆனா அவர் யாருன்னு தெரியல. கிரீக் நாலேஜ் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். ஆனா பவுலோடு இருந்த ஒரு அசோசியேட், ஒரு உடன் ஊழியரா இருந்த, நல்ல ஜூவிஷ் கிறிஸ்டியனை குறித்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த யாரோ ஒருவர் எழுதியிருக்கலாம். பவுல் சொல்லி, பவுல் அதை வாயால சொல்லி எழுதினாரா, இல்ல பவுல் எழுதி வச்சதை கிரீக்ல மொழிபெயர்த்தாரா என்னன்னு தெரியல. ஆனா கன்க்ளூஷன் வந்து இப்படி கொடுக்குறாங்க, பவுலோடு இருந்த ஒரு அசோசியேட்டா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வருது. ஓகே, சரி. இதுக்கு மேல உங்களுக்கு டீப்பா தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. சரி, ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துட்டு அடுத்த காரியம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.
அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஆடியன்ஸ் அப்படிங்கிற டாபிக். இது வந்து மெயின் டாபிக். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் பார்த்தோம். அது ஒரு மெயின் டாபிக். அது கீழே தான் ஆத்தர்ஷிப் கீழே தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆடியன்ஸ் அதாவது யாருக்கு எழுதுனாங்க அதை நம்ம பார்க்கணும். ஆடியன்ஸ் இப்போ எபிரேய நிருபத்துல நேரடியாக இவருக்கு எழுதுனது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படல. இப்போ லூக்கா அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னா தியோபிலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு எழுதுனதா பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயு, தீத்து இதெல்லாம் நம்ம டைரக்டா நமக்கு தெரியுது அது யாருக்கு எழுதுனது அப்படின்னு சொல்லி. சில வேத புஸ்தகங்களை போல இதுலயும் வந்து ஆத்தர் யாருன்னு நமக்கு தெரியல. சாரி, ஆடியன்ஸ் யாருன்னு தெரியல. ஆனா இந்த லெட்டரை நம்ம படிக்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா இது வந்து ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ்க்கு எழுதப்பட்டது. முக்கியமான ஒரு காரியம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அதாவது யூதனா இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவ சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் பிள்ளையாய் வாழ்கிற அவர்களுக்கு முதல் செஞ்சுரியில உள்ளவங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அந்த அந்த டைம்ல வர்ற அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. ஸோ நமக்கு இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பைபிளை குறித்தோ ஜீசஸை குறித்தோ அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. ஏன்னா அவர்களெல்லாம் வளர்க்கப்பட்டது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஹிந்துவா இருக்கிறவங்க அவங்க வந்து ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து ஒரு சவாலா தான் இருக்கும். ஆனாலுமே தேவர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்க பேஸே வேற, நம்ம இந்த பேஸ் வேற. அவங்க பேஸ் வேற. பல தெய்வங்கள் அப்படின்னும் போது இங்க வரும்பொழுது இயேசு ஒருவரே தேவன் நமக்கு புரியுது. அங்க பாவ மன்னிப்பு அதெல்லாம் வந்து பெரிய இது கிடையாது. ஆனா இங்க வந்து அதெல்லாம் இருக்கு. அப்படி உங்களுக்கு டக்குன்னு ஓரளவுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வந்து கிறிஸ்டியானிட்டியுடைய பேஸ் என்ன ஆயிடுதுன்னா ஜூவிஷா மாறிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? பேஸே அதுவா இருக்குது. அதுல இருந்துதான் நமக்கு வந்து அதாவது யூதர்கள் அது இது பண்ணல. ஆண்டவர் அதை ஒரு பேஸா தெரிந்தெடுத்தார் அப்படி சொல்றேன். இயேசு வந்து அதை ஒரு பேஸா வச்சுக்கிட்டார். வச்சுதான் தன்னுடைய முக்கியமான ஏன்னா அதை விட சிறந்த ஒரு விஷயம்னா நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதை விட ரொம்ப சிறந்த ஒரு சத்தியத்துல தான் ஆண்டவரை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல யூதர்களை நிறைய ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. யூதர்கள் அப்படிங்க அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காய் வாழ்றவங்க தான் கொடுத்து வச்சவங்க. அவங்கதான் பாக்கியவான்கள். ஸோ ஆனா பேஸ் வந்து அப்படி இருக்கனால இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு அதை புரிந்து கொள்ளவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க வளர்ந்த விதங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இதை வந்து புரிந்து கொள்றது ரொம்ப சவாலா இருந்தது. பிதா, குமாரன், இயேசு கிறிஸ்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா ரொம்ப சவாலா. ஏன்னா யூதர்களுக்கு அவர்களுடைய ஞானமே ஒரு இடரலா மாறிட்டு. யூதர்களுக்கு அவர்களுடைய ஞானம் அந்த வேத ஞானமே அவங்களுக்கு ஒரு இடரலா இயேசுவ கிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு அதே இது வந்து ஒரு இடரலுக்கு ஏதுவான கல்லாய் இயேசுவே அவங்களுக்கு மேசியானா இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இவங்களாவே பல கற்பனையை வச்சுக்கொண்டு அதனாலதான் அவங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவே உங்களுக்கு இடருக்கு எதுவான இதாயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ்க்கு இது எழுதப்பட்ட ஒரு புக்கு. அப்போ வந்து நம்ம பைபிள் எபிரேய நிருபம் படிக்கும் பொழுது ஒரு யூத கிறிஸ்தவன் எப்படி அதை புரிந்து கொள்வானோ அந்த அளவுக்கு அதே மாதிரி நம்ம புரிந்து கொண்டால் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு
நமக்கு என்ன செய்யும்? நமக்கு புரியும். பைபிள் வந்து யூனிவர்சல் புக் தான். அது ஒரு யூதனுக்காக எழுதப்பட்டதல்ல, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக எழுதப்பட்டதில்ல. இயேசு எல்லாருக்கும் ரத்தம் சிந்தியிருக்கிறார். பைபிளும் எல்லாருக்கும் எழுதப்பட்டது. ஆனா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம படிக்கும் பொழுது இன்னும் ஆழமா நமக்கு புரியும். சரி. முதல்ல பிரைமரி ஐடென்டிட்டி ஜூவிஷ் பிலீவர்ஸ். முதல்ல ஒரு டாபிக் நீங்க போட்டுக்கோங்க. யூத விசுவாசிகள், ஜூவிஷ் பிலீவர்ஸ். இதுல ஒரு டைட்டில் நம்ம கொடுக்குறோம். என்னன்னா, டு த ஹீப்ரூஸ், எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது டு த ஹீப்ரூஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நான் சொன்னது போல அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அதை முடிச்சு அப்படியே வர அந்த செகண்ட் செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் செஞ்சுரிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் வருது. அதுல இருந்து அப்படியே அந்த செகண்ட் செஞ்சுரி இவங்க 2 பேருக்கும் பேஸா எழுதப்பட்ட விஷயம். ஸோ நமக்கு அதை படிக்கும்போது நமக்கு தெரியுது. கண்டிப்பா ஒரு யூதன் படித்து புரிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பாரத்தோடு எழுதப்பட்ட ஒரு புக் இது. ஸோ முதல்ல நம்ம ஏற்கனவே பார்க்குறபடி இதுல வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டாபிக் சைட் ஹெட்டிங் தான். இது முதல் டாபிக் நான் சொன்னேன், ஜூவிஷ் பிலீவர்ஸ் அவங்க இது வச்சு. அதுல வந்து முதல் சைடு ஹெட்டிங் என்ன அப்படின்னா, எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டை குறித்து ஒரு ஆழமான ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இவர். மோசையுடைய நியாயப்பிரமாணம், ஆசாரியர்கள், அந்த பிரீஸ்ட்ஹுட், ஆசாரியத்துவம், அந்த பலிகள், இதையெல்லாம் அவர் வந்து எழுதுறாரு. அதுல ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இருக்கிறது. அதை போல இயேசுவை குறித்து ஒரு ஆழமான புரிதலும் இருக்கிறது. 2வது அவர் எழுதுற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஃபாதர்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. நம்முடைய பிதாக்கள். எபிரேயர் 1:1 அதை எழுதுறாரு. நம்முடைய பிதாக்கள் அப்படின்னு எழுதுறாரு. ஆண்டவர் நம்முடைய பிதாக்களுக்கு பேசினார். ப்ராஃபிட்ஸ் மூலமா நம்முடைய பிதாக்களுக்கு பேசினார். அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, ஆத்தரும் எழுதினவரும் அதை கேட்கிறவங்களும் ஒரு இஸ்ரவேலர்கள் தான். உங்களுக்கு புரியுதா? எழுதினவரும் இஸ்ரவேலர் தான், ஒரு யூதன் தான். கேட்கிறவங்களும் ஒரு யூதன் தான். ஏன்னா அவர் ஃபாதர்ஸ்ன்னு எழுதுறாரு. என்னுடைய பிதான்னு எழுதல, என்னுடைய பிதாக்கள் அப்படின்னு எழுதல, நம்முடைய பிதாக்கள்னு எழுதுறாரு. 3வது என்ன அப்படின்னா, டேபர்நாக்கிள் இமேஜினரி. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ஒரு இமேஜினேஷன், அதாவது ஒரு ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, இந்த இந்த நிருபம் வந்து இந்த எபிரேயர்களது நிருபம் வந்து இயேசுவை வந்து ஒரு நடமாடுகிற ஒரு 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 ஆசரிப்பு கூடாரமாகவே அவர் சொல்றார். அப்போ இது நமக்கு நல்லா புரியுது, யூத நம்பிக்கையில வளர்க்கப்பட்ட ஒரு குரூப்புக்கு அவர் எழுத விரும்புறார். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயத்த பேசும்பொழுது நமக்கு புரியுது, ஒரு யூதன் அல்லாதவங்கள்ட்ட போய் எதை போய் பேசிட்டு இருக்க அவசியமே கிடையாது. அப்போ யூத நம்பிக்கையில அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இல்லைன்னா அந்த தேவாலயத்துக்குள்ள போயிட்டு வந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு குரூப்புக்கு அவர் பேசுறார். ஓகேவா? சரி. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் புரிஞ்சுட்டு யார் அப்படின்னு சொல்லி, ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ். 2வது முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, முக்கியமான ஒரு ஒரு டாபிக் என்னன்னா, லொகேஷன். எங்க இருந்து எழுதுனாங்க? இது நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வோம். ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் அப்படி இல்லை. சும்மா நம்ம அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிந்து வைத்துக் கொள்வோம். இதுல 2 கருத்து இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ரோம்ல இருந்து எழுதுனதாக, இன்னொன்னு வந்து எருசலேம்ல இருந்து எழுதுனதாக. 2 கருத்து இருக்கு. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, ரோம்ல இருந்து எழுதுனது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எபிரேயர் 13:24 நீங்க ஒரு வார்த்தை படிக்கலாம். எபிரேயர் 13:24 நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் அப்படின்னு இத்தாலியை குறிச்சு எழுதுறாரு. இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. இட்டலி அந்த பகுதி, அந்த ரோம் பகுதியில இருந்து எழுதுறாரு. சோ அது என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த டைம்ல ரோம்ல அந்த பக்கத்துல இங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பழைய ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அவங்க என்ன நம்புறாங்கன்னா, அவர் எருசலேம்ல தான் எழுதினாரு. அந்த டைம்ல யூத கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர பிரஷர் இருந்தது. எனவே அந்த இடத்துல இருந்தே அவர் எழுதினாரு. அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு பிரஷர் இருந்தனால எருசலேம்ல இருந்தே அவர் எழுதினாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி இருந்தது? இந்த ஆடியன்ஸுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். ஸோ 2 இடத்துல கருத்து சொல்றோம். ஒண்ணு என்னது? ரோம். ஏன்னா அந்த இத்தாலி அப்படிங்கிற இடம் வர்றதுனால ரோம்ல சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த காலத்துல இந்த நிருபம் எழுதும் பொழுது தேவாலயம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம கீழே பார்ப்போம். இந்த நிருபம் எழுதும் பொழுது தேவாலயம் இடிக்கப்படலை, ரோமர்களால் இடிக்கப்படலை, அது இருந்தது. எனவே கிறிஸ்டியன்ஸுக்கு பயங்கர பிரஷர், பலி செலுத்த வரணும். இந்த மாதிரி பயங்கர பிரஷர் அவங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க ஒரு வெறி பிடிச்ச மாதிரி தான் அந்த யூதர்கள் வந்து வரிசையில நம்ம பார்க்குறோமே, ரொம்ப அந்த பாரம்பரியத்தில் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அந்த வெறியில தானே இயேசுவை கொல்றது கூட அவங்க துணிஞ்சாங்க. ஸோ இதனால அதே பிரஷர் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் மேல போடுறாங்க. நீங்க மறுபடியும் பலி செலுத்த வரணும் அப்படி இப்படின்னு. ஸோ இவரும் வந்து எருசலேம்லே இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அங்கே இருந்து அவரும் அந்த பிரஷர் அனுபவிச்சதுனால அவர் அதை எழுதினாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 கருத்து இருக்கு. நீங்கள் வந்து நம்ம பெரும்பாலுமே அவர் ரோம்ல இருந்து எழுதினது மாதிரி நமக்கு அந்த வசனம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. சரி, இப்ப அந்த கண்டிஷன் இவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த பிலீவர்ஸ் உள்ளது ஆடியன்ஸ் இருக்காங்களே, இந்த வசனத்தை எழுதுறவங்க, அதை வாசிக்கிற அந்த யார் எழுதுறாங்களோ, இது ஏன் வந்து இக்கால சபைகளுக்கும் இது பிரயோஜனம்? ஏன்னா நமக்கு ஒரு டவுட் வருது. யூத கிறிஸ்தவனுக்கு தானே எழுதப்பட்டது. அப்ப ஏன் நம்ம அதை உட்காந்து வாசிக்கணும்? நம்ம அதை உட்காந்து படிக்கணும்? நம்ம ஏன் அதை பிரசங்கம் பண்ணணும்? நம்ம வந்து ஒரு யூத கிறிஸ்தவன் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நம்பிக்கையில இருந்து இல்லைன்னா பிறப்பிலேயே இயேசுவை அறிந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பொதுவா. ஆனா இது என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ்க்கு மட்டும் எழுதப்படலை. நல்லா புரியுதா? ஒரு 1000 யூதர்கள் அந்த காலத்துல இருக்கிறாங்க, யூத கிறிஸ்தவர்கள் உதாரணமா சொல்றாங்க. அவங்களுக்கு எழுதப்பட்டது அப்படி கிடையாது. இது ஒரு அடுத்த சந்ததியை ஃபோக்கஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கம்யூனிட்டி, ஒரு அடுத்த சந்ததி, இப்படி இவங்களே இப்படி இருக்கிறாங்களே, அடுத்த சந்ததி எப்படி இருக்குமே தெரியலையே. ஸோ அந்த ஒரு பாரம், தரிசனம், நித்தியமா இயேசு வந்து இயேசு இந்த சத்தியம் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு எழுதப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம அதை வாசித்து பல காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுறார். இந்த வாரம் ஆண்டவர் கொடுத்து எழுதுறாங்க. ஸோ முதல்ல எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இவங்களாம் செகண்ட் ஜெனரேஷன் பிலீவர்ஸ். அந்த நேரடி அப்போஸ்தலர்கள் மூலமாக அப்பதான் முதல்ல ஒரு சத்தியம் வருது. ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. நல்லா புரியுங்க, பிராக்டிக்கலா நீங்க புரிஞ்சிருப்பீங்க இல்ல? இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மேசியா, அவர் தான் உலக ரட்சகர். ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள போகுது உள்ள. ஸோ இவங்க வந்து டைரக்டா பவுல்லாம் வந்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆண்டவரோடு உள்ள அந்த இன்னொன்னு வந்து என்னன்னா, அவர் டக்குன்னு வந்து ஒரு யூத நம்பிக்கையில இருந்து வெளியே வந்து டக்குன்னு உடனே அவர் வந்து ஒரு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கணும். அவர் டைரக்டா இயேசுவை பார்த்துட்டாரு. முகமா இயேசு என்ன பண்ணாரு? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. இயேசுங்கிறவர் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இவர் முன்னாடி வந்து நின்னு பேசுறாரு.
ஒரு காட்லி பிரசன்ஸ் தேவனா வந்து நிக்கிறாரு. இவரால நம்ப முடியல. அதனால டக்குன்னு அவர் வந்து இதெல்லாம் அந்த பழைய யூத காரியங்களை தூக்கி போட்டாரு. போட்டுட்டு இறங்கிட்டாரு ஊழியத்துல. ஏன்னா அவருடைய சந்திப்பு அவருடைய தொடுதல், அந்த என்கவுண்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், வனாந்தரங்கள்ல போய் உட்கார்ந்து நல்ல வெளிப்பாடுகளை பெற்று நல்ல வசனம் இதுல சத்தியத்துல இது பண்ணிட்டாரு, ஊறிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா இவங்க அப்படி இல்லை. இதை யாரோ சொல்லி இவங்க கேட்டதுனால இன்னொருத்தவங்க வந்து இன்னொன்னு சொல்லும்போது இவங்க குழம்பிடுறாங்க. இவங்களுக்கு அந்த சரியான ரெட்ஷிப்ல ஒரு சரியான ஒரு இது இல்ல. ஒரு கரெக்டான இது இல்ல. யாரோ சொல்லணும்னு அப்படி ஏற்றுக்கிட்டாங்களே தவிர, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொடுதலோ, ஒரு என்கவுண்டர் ஆண்டவரோட இவங்களுக்கு நடக்கல. அதனால இவங்க வந்து விழுந்து விழுந்து எழும்பி விழுந்து எழும்பி அந்த ஒரு இதுலயே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண்டவரோட நெருக்கமான உறவே இவங்களுக்கு இல்ல. ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு டேர்ன் ஓவர் ஆண்டவர் கொடுத்து இவங்களை ஆண்டவர் அன்பில ரட்சித்தார். அந்த நேரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு சபைகள் அப்படித்தானே. குறிப்பிட்ட காலம் ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் போகும்பொழுது, அந்த ஆதி அன்புல இருந்து இவங்க வெளிய வர்றாங்க. ட்ரிஃப்ட் ஆகி வெளிய வர்றாங்க அப்படியே. உலகம், காரியங்கள் என்ன நம்ம போட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பழைய எதுக்கு போயிரலாம். அப்படின்ற மாரி ஒரு இதுல போலாமா? வரலாமா? போனா எதுவும் நம்மள சொல்லுவாங்களா? வேற வழி இல்லாம ஆண்டவர் இந்த மாரியே ஒரு இதுல இருக்கிறாங்க. ஸோ, இந்த 2ண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் நம்ம வாசிச்சோம் எபிரேயர் 2:3ல கேள்விப்பட்ட ஒரு குரூப் இது. ஸோ, இந்த குரூப்புக்காக ஏன்னா அவருடைய கண்டிஷன் அப்படிதான் இருக்குது. 2வது இவங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, வேவரிங் அண்ட் பெர்சிக்யூட்டட். அதாவது அலைமோதி கொண்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில இவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்றது போல, நமக்கு தெரிந்திருக்கிறது போல, முதல் கிறிஸ்தவம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், 2ண்ட் ஜெனரேஷன்லாம் பயங்கர உபத்திரவங்கள் சந்திச்சாங்க. உயிரோடு எரிக்கப்படுறது, சிங்கங்கள்ட்ட இரையா கொடுக்கப்படுறது, இப்படிலாம் சந்திச்சாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. என்னடா இது? நம்ம கூட போன வாரம் சபையில இருந்து ஆராதிச்சோம். இன்னைக்கு சிங்கம் சாப்பிட்டுட்டு நம்ம நம்ம சாப்பாடு நம்ம தான் அடுத்த சாப்பாடா? சிங்கத்துக்கு நம்ம தான் அடுத்ததான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு சரியான ஆண்டவரோட உள்ள நெருக்கமான அன்பெல்லாம் இருந்துன்னா, உயிர் போனா போட்டு நான் அடுத்த நிமிஷம் ஆண்டவரோட இருப்பேங்கிற அதுவும் இவனுக்கு அந்த விசுவாசமும் இல்ல இவனுக்கு. இதுல வேற இடையில 4 யூதன் வந்து இவனை குழப்புறான். இயேசுதான் உண்மையான மேசியாவா? அது அப்படியே இப்படின்னு 4 வசனத்த சொன்னோனே, இவன் ஆள் மொத்தத்துல குழம்பி போய் திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவனுக்குள்ளேயும் ஒரு வேவரிங் இருக்கு. ஒரு தடுமாற்றம் இருக்கு. அதே நேரத்துல சிதறடிக்கப்படுறாங்க யூதர்கள். உங்களுக்கு புரியுதா? அவங்களுடைய நிலைமைகள் புரியுதா? ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அவனுடைய சொத்துக்கள் பறிக்கப்படுது. நீரோ மன்னன் வந்து கம்பத்துல கட்டி விட்டு எரிக்கிறான். இவன் நின்னு பாக்குறான். ஆகா, நேத்து நம்ம கூட சர்ச்சில் இருந்து ஆராதிச்சோம். இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கானேன்னு இவனுக்கு திக்குங்கு. அதான் சொல்ல, அந்த உண்மையான ஆண்டவரோட அன்பும் இவங்களுக்கு இல்ல. பரவாயில்ல, செத்தாலும் ஆண்டவருக்காக சாகலாங்கிற உறுதிப்பாடும் இல்ல. இவனுக்கு வெளியே போகவும் முடியல. என்ன பண்றேன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:32 34 வரை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப நேரமா இதை பேசிட்டே இருக்கிறேன். எபிரேயர் 10:32 வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகள் ஆனாலும் உபத்திரவங்கள் ஆனாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிப்பதும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். இவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் அவங்க சந்திச்ச உபத்திரம். பப்ளிக்லா அவங்க ஷேம் பண்ணப்பட்டாங்க. அது அழகா நம்ம வாசிக்கிறோம். வேடிக்கை ஆக்கப்பட்டாங்க. ஒரு கோமாளி போல அவர்களை வந்து வேடிக்கை ஆக்கணும். ஆனா இதெல்லாம் அவங்க சகிச்சாங்க. ஆனா வருஷம் போக போக அவங்களால முடியல, சகிக்க முடியல. முன்னாடி நல்ல பிரகாசமா இருந்தாங்க. இப்போ அவங்களால பிரகாசிக்க முடியல. இன்னைக்குள்ள சபையில் உள்ள நிலைமை
அப்படியே மேட்ச் ஆகுதா? ஸோ நமக்கும் அது என்ன பண்ணிக்கலாம், நமக்கு 4 பேருக்கு சொல்றதுக்கும் சபைக்கு உபதேசம் பண்றதுக்கும் எவ்வளோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு சோர்வு வரும் பொழுது இதை வாசிக்கும் போது நம்ம பலப்படுறோம். இவங்க ஆஸ்தியை கொள்ளையிட்ட போன போன பொழுது கூட ஐயோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்கலையா? சந்தோஷமா தூக்கிட்டு போனா போ, எனக்கு பெரிய சொத்து இயேசுவே இருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க இருந்தாங்களாம். எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நீ போ அப்படின்ட்டு என்னத்தையும் தூக்கிட்டு போன்ட்டு இருந்தான். அந்த அளவுக்கு இவர்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ அப்படி இல்லை. அந்த எபிரேய நிருபம் எழுதும் பொழுது அப்படி இல்லை. எல்லாம் போகுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சீங்க, எல்லாம் இருக்குதும் போகுது அப்படின்ட்டு யோசிக்கிற நிலைமை. இதுதான் அவங்களுடைய 2வது கண்டிஷன், வேவரிங் அண்ட் பெர்சிக்யூட்டட். இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளை போல அவளுக்கு பல மத்தையும் மார்க்கு லூக்காலாம் அவங்க கையில இல்ல. ஸோ தேவர் ஸ்ட்ரகிளிங். 3வது என்ன நிலைமை அப்படின்னா, டெம்ப்டட் டு ரெவரக்ட் அப்படின்னா, அப்படி ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டோ எல்லா வாய்ப்பும் பிசாசு மனிதர்கள் மூலமா அவர்களுக்கு கொடுத்தான். அவங்க அந்த பிரஷருக்குள்ள இருந்தாங்க, டெம்ப்ட் ஆனாங்க. இவ்வளவு உபத்திரவப்பட்டு நம்ம வாழணுமா, நம்ம சரியா தான் இருக்குமா, ஆர் வி இன் த ரைட் பாத்? ஒருவேளை யூத நம்பிக்கை தான் கரெக்டோ, தெரியாம இங்க மாட்டிக்கிட்டோமோ? 4 பேர் சொன்னதை வச்சு நம்ம நம்பி அப்படியெல்லாம் இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா யூதனா இருக்கிறது யூத ட்ரெடிஷன் அவங்க ரொம்ப சேஃபா இருந்தாங்க. நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு, நல்லா இருந்தாங்க. ஆனா கிறிஸ்துவன் வந்தாலே ஏதோ இனவள மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த டெம்ப்டேஷன் இருந்துகிட்டே இருந்தது. நல்லா புரியணும். அந்த சோதனை என்ன பண்ணுது, அந்த பரீட்சை, அந்த சோதனை இருந்துகிட்டே இருக்கு. நீ திரும்ப போயிரு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற. இந்த டெம்ப்டேஷன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கு ஒரு சத்தியத்தை ஆவியானவர் இந்த எபிரேய நிருபத்திலிருந்து, இந்த எபிரேய ஆக்கியோ மூலமா ஆண்டவர் சொல்றார். ஸோ இதுல ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு இது வரும், நோட்ஸ்ல உங்களுக்கு வரும், ஒரு காலம் மாதிரி. அதை நீங்க பார்த்துக்கணும். நம்ம சொன்னது எல்லாமே அது ஒரு காலமா உங்களுக்கு வரும். சரியா? என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களுடைய growth ஸ்டேஜ், இப்போ அவங்களுடைய வளர்கிற தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? எபிரேயர் 5:12 வாசிங்க. இப்ப அவங்களுடைய வளர்கிற தன்மை எப்படி வளர்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதுலயே தான், இதே டாபிக்ல தான். எபிரேயர் 5:12 தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. காலத்தை பார்த்ததால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். உங்களுக்கு புரிஞ்சுட்டு, இது அவங்களுடைய ஸ்டேஜ். அவங்க வளர்ற அவங்க நிலைமையை பார்த்தா இவங்களுக்கு கிடைச்ச உபதேசம், இவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள் எல்லாம் பார்த்தா இவங்க ஒரு டீச்சரா இருக்கணும், பைபிள் டீச்சரா இவங்க இருந்திருக்கணும். பைபிள் டீச்சர்னா இந்த இது இல்லை, அது இல்லை, மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சிங் நிலைமையில இருந்துக்கணும். கவலைப்படாதடா, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற, அப்படி டீச் பண்ணி அவங்கள கொண்டு போற, உபதேசித்து கொண்டு போறவங்களா இருக்கணும். ஆனா இவனே இங்க பயந்துட்டு உபத்திரப்பட்டுட்டு உபத்திரத்தை குறிச்சு பயந்துட்டு இருக்கிறான். ஸோ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப குறைவா இருக்கு. இதுதான் அவங்களுடைய ஸ்டேஜ், க்ரோத்திங் ஸ்டேஜ். இதுதான், அவங்க ஒரு குழந்தையா தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸ் குறித்து நம்ம பார்த்தோம். ஆத்தர்ஸ் கோல் நம்ம பார்க்கலாம். இந்த ஆத்தருடைய, இந்த எழுதுகிறவருடைய கோல் என்ன, நோக்கம் என்ன, எய்ம் என்ன,
இவருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஜீசஸ் இஸ் சுப்பீரியர். ஒரு மறுக்க முடியாத ஒரு சத்தியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தலை சிறந்தவர். சுப்பீரியர் தென் எனிஒன் இந்த வேர்ல்ட். உலகத்திலே தலை சிறந்த ஒருவர்னா அவர் இயேசு கிறிஸ்து. இத ப்ரூவ் பண்ணணும். இதான் அவருடைய கோலே. சோ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. உதாரணமா இப்ப எக்ஸாம்பிள் வாட் இஸ் த கோல் ஆஃப் த ஆத்தர் ஆஃப் ஹீப்ரூ அப்படின்னா நீங்க இதை டக்குன்னு எழுதணும். ஜீசஸ் இஸ் சுப்பீரியர். டு ப்ரூவ் தட் ஜீசஸ் இஸ் சுப்பீரியர். இவருக்கு தெரியும் இயேசு சுப்பீரியர்னு. யாரு எழுதுற அவருக்கு 100க்கு 150% ஷுவரா இருக்கிறாரு. இயேசு தாங்க. நான் வந்து நல்ல ஒரு சத்தியத்துல இருக்கிறேங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு தலை சிறந்த ஒரு உறவுல இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்துல நான் இருக்கிறேங்கன்னு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப இதை இவர் ப்ரூவ் பண்ணணும். இவர் என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து இந்த யூதர்களுக்கு விளட்டா எழும்பட்டான்னு இருக்கிறவனுக்கு இதை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இதுதான் இவருடைய சுப்பீரியர் கோல். என்ன சுப்பீரியரா இருக்கணும்னா, முதல்ல ஜீசஸ் இஸ் சுப்பீரியர் டு ஏஞ்சல்ஸ். எழுதிக்கோங்களேன். ஜீசஸ் இஸ் சுப்பீரியர் டு ஏஞ்சல். தேவ தூதர்களை விட இயேசு பெரியவர். ஏன்னா யூதர்கள் நம்ம கேட்கும்போது என்ன அது நமக்கு தெரியாதா? இயேசு யூதர் சீசர் என்ன சாரி தேவதூதரோட பெரியவர் நமக்கு தெரியாதா? நமக்கு புரியுது. ஏன்னா அவங்க நிலைமை அந்த லெவல்ல தான். நான் சொன்ன மாதிரி குழந்தையா தான் இருக்கிறாங்க. ஒரு தேவதூதனை விட எப்படிங்க அவர் பெரியவர் அப்படின்ற அந்த லெவல்ல தான் அவங்க இருந்தாங்க. 2வது ரொம்ப நமக்கு சிரிப்பா இருக்கும். மோசையை விட இயேசு பெரியவர்னு அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா இயேசுட்டே கேட்கறாங்க, எங்க ஆபிரகாமோட நீ பெரியவரா அப்படின்லாம் கேட்கறாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து அதை ஒரு மனுஷன் லெவல்லே தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து மோசையிலும் பெரியவர்னு கண்டிப்பா நிரூபி. ஏன்னா அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. மோசையை போல தானே ஒரு நபர்னு பழைய ஏற்பாடுல இவனும் குழப்பியிருக்கான் வந்து. என்னை போல ஒருவனை தானே எழுப்புவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டுல. மோசை மூலமா சொன்னாரு. அப்ப இயேசு நீ சொல்ற மாதிரி இயேசுவே மெசியா இருந்தாலும் அவர் மோசை மாதிரி தானே அப்படின்னு இவனை குழப்பிட்டான். இப்ப இவருக்கு இதை ப்ரூவ் பண்ணணும். சரி, மோசையோட அவர் சிறந்தவர்னு ப்ரூவ் பண்ணணும். 3வது த ஹை பிரீஸ்ட். இயேசு வந்து சிறந்த பிரதான ஆசாரியன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அது போல பழைய ஏற்பாட்டு பலிகளை காட்டிலும் இயேசு சுப்பீரியர் சிறந்தவர் என்று ப்ரூவ் பண்ணும். ஸோ 4 விஷயம் டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்? சொன்ன உடனே உங்களுக்கு மனசுல வந்துட வேண்டியதுதான். என்னது? ஏஞ்சல்ஸ் விட இயேசு பெரியவர். மோசையை விட பெரியவர். பிரதான ஆசாரியர். அவர் ஒரு பிரதான ஆசாரியர். மகா மகா பிரதான ஆசாரியர். அவர் ஒரு மகா பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர்னா நமக்கு தெரியும். ஆரோன் இவங்களாம் பிரதான அவங்கள விட பெரியவர். அப்புறம் வந்து பழைய ஏற்பாடு எல்லா பலிகள் எல்லாற்றை விட ஜீசஸ் சுப்பீரியர். இதை வந்து இவர் நிரூபிக்கணும். ஸோ த மெசேஜ் என்ன அப்படின்னா, இவருடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, டோன்ட் கோ பேக் வாட் யூ ஹேவ் இன் கிரைஸ்ட். ஸோ டோன்ட் கோ பேக். இதனுடைய மெசேஜ் என்னன்னா, டோன்ட் கோ பேக். தயவு செஞ்சு பின்னாடி போயிடாத, இல்லைன்னா திரும்பி பார்க்காத. உன்னிடத்திலே இருக்கிற கிறிஸ்து இஸ் பெட்டர் இன் எவ்ரி வே. வாட் யூ ஹேவ் இன் கிரைஸ்ட், இங்கிலீஷ்ல கூட நீங்க வாட் யூ ஹேவ் இன் கிரைஸ்ட் இஸ் பெட்டர் இன் எவ்ரி வே. எப்ப நீ சிறந்த ஒரு இடத்துல வந்துட்டப்பா, உனக்கு எப்படியும் நீ வந்துட்ட, ஒரு பெஸ்டான இடத்துல இருக்க. அந்த உயரத்துல இருந்துட்டு நீ ஏன் கீழே பாக்குற அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ எங்கேயோ ஆண்டவர் உன்னை கொண்டு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா உன்னை ரட்சித்து எங்கேயோ ஆண்டவர் வச்சிருக்காரு உன்னதத்துல. நீ எதுக்கு மறுபடியும் திரும்பி பாக்குற, இல்ல நான் கீழே வர்ற? அதுதான் அவருடைய கோல். டோன்ட் கோ பேக். வாட் யூ ஹேவ் இன் கிரைஸ்ட் இஸ் பெட்டர் இன் எவ்ரி வே. உலகத்துல உனக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு 5 வார்னிங்ஸ் கொடுக்குறாரு. அதை சொல்லி முடிச்சல டைம் ஆயிட்டு. நான் ஃபர்ஸ்ட் சாப்டரையும் முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா டைம் இல்லை. சரி, முடிச்சிடலாம். கிளாஸஸும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஏன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
என்ன நம்புறேன். ஏன்னா கிளாஸ் ரொம்ப குறைவா இருக்கு. ஹீப்ரூஸ்க்கு எல்லாத்துக்குமே 5 கிளாஸ் 4 கிளாஸ் அவ்வளோதான் இருக்குது. அதனால எல்லாமே கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் சாப்டருக்குள்ள போனா கடகடன்னு போயிரும். இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இது வந்து 5 மேஜர் வார்னிங்ஸ் குடுக்குறாரு. இது நீங்க அடுத்த டாபிக் எழுதிக்கோங்க. எபிரேய நிருபத்துல இருக்கிற முக்கியமான 5 எச்சரிப்பையும் குடுக்குறாரு. யாருக்கு? உங்களுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு. இப்போ என்ன வார்னிங் குடுக்குறாரு அப்படின்னா, இவர் ஒரு லாஜிக் யூஸ் பண்றாரு. என்ன லாஜிக்னா, ஆங்கிலத்துல லெஸ்ஸர் டூ கிரேட்டர். என்ன லாஜிக்கு? லெஸ்ஸர் டூ கிரேட்டர். அதாவது ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நீ பெரிய ஒரு விஷயத்துக்கு நீ போற. ஒரு சின்ன அறிவுல இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவுக்குள்ள போற. இல்ல ஒரு சின்ன அனுபவத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்துக்குள்ள போற. ஒரு சின்ன ஒரு குறுகின ஒரு விஷயத்துல இருந்து ஒரு உண்மையான ஒரு நிழல்ல இருந்து நிஜத்துக்கு நீ போற. அப்படின்னு அவரு சொல்றாரு. அந்த ஆத்தர் வந்து இந்த லாஜிக் தான் யூஸ் பண்றாரு. லெஸ்ஸர் டூ கிரேட்டர். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள உடன்படிக்கையே மீறினாலே ஆண்டவர் அவ்வளோ கோவப்பட்டு பனிஷ் பண்ணாரு. நீ வந்து இயேசு அப்படிங்கிற ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க. உங்கள ஆண்டவர் எவ்வளவு தூரம் கண்டிப்பாரு அப்படின்னு வார்ன் பண்றாரு. அப்படி வார்ன் பண்றாரு. பழைய ஏற்பாடு வந்து அது நிழல்னு நம்ம சொல்றோம். அதுவே ஆண்டவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு. அவ்வளோ சில விஷயத்துல அவ்வளோ கோவப்பட்டாரு. அப்படிங்கும்போது ஏன் இந்த புதிய ஏற்பாட்டுல அவர் எவ்வளவு தூரம் நம்ம சீரியஸா எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹவ் மச் சீரியஸ் டு டர்ன் அவே ஃப்ரம் இந்த புதிய அனுபவத்துல இருந்து வெளியே போனா என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி போறோம். ஸோ இதுல வந்து இந்த எபிரேய நிருபத்தில் இருக்கிற பவுல் சொன்ன ஒரு 5 டேஞ்சர்ஸ் குறிச்சு நான் சொல்றேன். சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்க மறுபடியும் ஒரு காலம் போட்டுக்கோங்க. 3 காலம் போட்டுக்கோங்க. இதோட நம்ம இது பண்ணலாம். முதல்ல வந்து வசனம் இல்லைன்னா பேசேஜ் அப்படின்னு நீங்க டாபிக் போட்டுக்கோங்க. பேசேஜ். 2வது காலத்துல வந்து பிரைமரி டேஞ்சர். முக்கியமான ஆபத்து. என்ன ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. 3வது வந்து அந்த ஆபத்துல வந்து என்ன சொல்ல வர்ற என்ன மெசேஜ் அப்படின்னு போடும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பேசேஜ், 2வது காலம் டேஞ்சர், 3வது காலம் மெசேஜ். முதல் காலம் வசனம், 2வது காலம் ஆபத்து இல்லைன்னா பாதிப்பு, ஆபத்துன்னு போடுங்க. 3வது காலம் செய்தி, மெசேஜ். முதல் பேசேஜ் என்னன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4. வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த பேசேஜ்ல நீங்க என்ன எபிரேயர் மேக்சிமம் அந்த எபிரேய நிருபம் ஃபுல்லா இருக்கிற 5 வார்னிங்ஸ் இது. சரிங்களா? இது நீங்க தியானிச்சு ஒரு செய்தியா கூட நீங்க என்ன பண்ணலாம். நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். சரி, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4. அதுல இருக்க டேஞ்சர் என்னன்னா ட்ரிஃப்டிங் அவே. அது சரியான பிப்ளிக்கல் வேர்டு என்ன? எபிரேயர் 2:1-5 அந்த டிஃப்டிங் அவே, விட்டு விலகாதபடி சொல்லலாம். வழுகி போகிற அப்படின்னு சொல்லலாம். விட்டு விலகுகிற இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ட்ரிஃப்டிங் அவே ஆங்கிலத்துல. இதுல இருக்க மெசேஜ் என்னன்னா, என்ன சொல்றாருன்னா, ஒரு கப்பல் இல்லைன்னா ஒரு போட்டு அதை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆனா அந்த கப்பல் என்ன பண்ணுதுன்னா, ஸ்லோவா என்ன பண்ணுது, அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே போகுது. கடலுக்குள்ள போகுது. அது ஏதோ இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்து அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி ஸோ பாவம் அப்படிங்கிறது விழுந்து போறது அப்படின்னு ஒரே நாள்ல ஓவர் நைட் நடக்கிறது இல்ல. ஒரு மனுஷன் விழுந்து போறான் அப்படின்னாலே அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் பிசாசு பண்றான். அவனை விழ வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய தந்திரத்தை, அவனுடைய விஷயத்த உள்ள கொடுத்து அவிசுவாசத்தை, சோம்பேறி, வேற என்ன அவநம்பிக்கைய, ஒரு விரக்தி, ஏதோ ஒண்ணு கொடுத்து அப்படி டக்குன்னு வெளியே என்ன பண்ணிடலாம், எடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கப்பல் வந்து
ஜனங்களை தூக்கி கொண்டு தான் கடலுக்கு போகணும். அதான் அதோடைய நோக்கமே. ஆனா இப்ப தனியா போகுது அது. அதுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அது கட்டப்படாம இருக்கிறதுனால எங்கேயோ போகுது கடலுக்குள்ள தனியா. அது போலதான் நீங்களும் சத்தியத்தை விட்டு போறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. புரிஞ்சுட்டா? ஃபர்ஸ்ட் டாபிக். இரண்டாவது பேசேஜ் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுல சொல்லப்பட்ட டேஞ்சர் என்ன அப்படின்னா, ஹார்டனிங் ஹார்ட்ஸ், அதாவது கல்லான இருதயம் இல்லைன்னா கல்லாக்கப்பட்ட இருதயம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அவர் முக்கியமா யூஸ் பண்ற யாரை கொண்டு வர்றாருன்னா, யார வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள், மோசேயினால் நடத்தப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் டெசர்ட்ல அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க இருதயம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உங்க இருதயம் இருக்கு அப்படின்ட்டு ஓப்பனா சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க வந்து கானானுக்குள்ள போல. ஏன்னா மெயின் விஷயம் என்ன, they have the best pastor, they had the best teaching, they had the best church, they had the best presence. தலை சிறந்த பாஸ்டர் அவங்களுக்கு இருந்தார், தலை சிறந்த சபை அவங்களுக்கு இருந்தது, தலை சிறந்த உபதேசம் அவங்களுக்கு கிடைச்சது, தலை சிறந்த மகிமையும் அனுபவித்தார்கள், தலை சிறந்த அற்புதமும் நடந்தது. இருப்பினும் அவர்களால் கோலை ரீச் பண்ண முடியல. காரணம் their heart, அவங்க இருதயம் எப்படி இருந்தது. அதே மாதிரிதான் உன் இருதயம் இருக்குன்ட்டாரு புசுகன் எங்க எபிரேய நிருபத்துல. ஹார்ட் ஆஃப் அன்பிலீஃப். சரிங்களா? சரி, உங்களுக்கு புரிஞ்சுட்டா? இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்தாங்கோ அதே மாதிரி தான் இருக்குங்க சொல்லி வார்ன் பண்றார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 3வது பேசேஜ். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ல இருந்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ல இருந்து 6:12 வரைக்கும். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும். இதுல வந்து சோம்பலை குறிச்சு பேசுறாரு. இதுல வார்னிங் என்னன்னா, ஸ்லகினஷ், அப்போஸ்டசி, சோம்பல், அதே நேரத்துல ஒரு எதிர்ப்பு தன்மை, எதிர்க்கிற ஒரு விஷயம். அதாவது எதையுமே தர்க்கம் பண்றது, கரெக்டான வார்த்தை, தர்க்கம் பண்ற ஒரு இது. இதுல டேஞ்சர் என்னன்னா, ஸ்லகினஷ் அண்ட் அப்போஸ்டசி. என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த ரீடர்ஸ்க்கு எப்படிப்பட்ட, இந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வார்ன் பண்றாருன்னா, உங்க கேட்கிற திறமை இல்லைன்னா புரிந்து கொள்கிற திறமை சரியில்லை, டல் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்றாரு. டல், அதாவது என்னத்தான் பேசங்க பண்ணாலும் சிலவங்க பாருங்க உட்கார்ந்து உறங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு என்னத்தை சொன்னாலும் கேட்காது, ஒண்ணும் உள்ள போகாது. லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார், அங்க அந்த அனுபவமே நடக்காது. சும்மா என்னத்தையோ பேசுறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லை. வசனத்தை பேசினா அதை புரிஞ்சு கொள்ற அந்த தன்மை இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்னிங்க அவர் கொடுக்குறாரு. 4வது வார்னிங் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31 வரைக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ல இருந்து 31 என்ன சொல்றாருன்னா, வில்ஃபுல் சின்னிங், பாவம் வந்து நீங்க வந்து துணிஞ்சு பண்றீங்க, துணிகிற பாவம். அதாவது செய்யணும் அப்படின்னு செய்றீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ அறியாமல் செய்த பாவம், தெரியாம பேசிட்டு அப்படி இல்லை. யூ பர்பஸ்லி யூ டூ தட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வில்ஃபுல் சின்னிங் என்ன சொல்றாருன்னா, துணிகரமா உடன்படிக்கையின் ரத்தத்தை போட்டு காலு கீழே போட்டு மிதிக்கிற நீ, உனக்கு தெரியும் இது சத்தியம், இது செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால என்ன வந்துடும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி. அப்புறம் பார்த்துக்கலாங்க, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாங்க, அப்புறம் அது அடுத்த வாரம் சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணத்துல போற விஷயம். இது என்ன சொல்றாருன்னா, ஒரு பலி உனக்கு செலுத்தப்பட்டது, அது உலகத்திலே சிறந்த பலி. அந்த பலியே நீ ரிஜெக்ட் பண்றனா, அது என்ன கிறிஸ்துங்கிற அந்த பலி, அதையே நீ ரிஜெக்ட் பண்றனா உனக்கு வேற ரெட்ஷிப்பே இல்லப்பா, உனக்கு வேற வழியே இல்லப்பா, நீ பாதாளத்துக்கு தான் போவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னை மீட்கும்படியா, பாதாளத்துல மீட்கும்படியா உனக்கு பெரிய பலி செலுத்தப்படுது, அதுவே நீ வேண்டான்ற, அதுவே நீ போட்டு மிதிக்கிற, உனக்கு வேற என்னதான் செய்ய முடியும், அவ்வளவுதான், நீ உன் லைஃபே அவ்வளவுதான், நீ வந்து அப்படின்னு சொல்லி கடினமா பேசுற. உனக்கு நீ ரட்சிப்பு வேற வழியே கிடையாது, அவ்வளவுதான், நீ வந்து வரவே மாட்ட அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு.
5வது பேசேஜ் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25 29 வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25 29 வரை. இதுல கொடுக்குற வார்னிங் என்னன்னா, ரெஃப்யூசிங் காட், கடவுளை நீ மறுதலிக்கிற, இல்லைன்னா இயேசுவை நீ மறுதலிக்கிற, கர்த்தரை நீ மறுதலிக்கிற. பரலோகத்துல இருந்து தெய்வம் உன்கிட்ட பேசுறாரு. இதுல கொடுக்குற செய்தி என்னன்னா, பரலோகத்துல இருந்து தெய்வம் உன்னோட பேசுகிறார். A God who speaks from heaven. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அன்ஷேக்கபிள். அவருடைய ராஜ்யம் மாறாத, அழியாத ஒரு ராஜ்யம். ஆனா நீ அதுவே வேண்டான்னு சொல்ற. அந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், அந்த சத்தம் எனக்கு வேண்டாம், அது கடவுள்கிட்ட என்ன பேச வேண்டான்னு இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண அதே தப்ப நீ பண்ற. கடவுள் வேண்டான்னு நீ ஒதுக்குற. அதாவது ஏதோ தெரியாதனமா பண்ற அறிவு, எனக்கு தெரியாம செஞ்சுட்டேங்க, அப்படி எல்லாம் இல்லை. இல்ல யாரோ என்னைய திசை திருப்பிட்டாங்க, எனக்கு கடவுள் பிடிக்கும், ஆனா எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பிடிக்கல, அப்படி இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு சர்ச்சு பிடிக்கல, அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ரெஃப்யூசிங் காட், கடவுளே உனக்கு வேண்டாம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கடைசியா வார்ன் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி 5 வார்னிங்ஸ் நம்ம பார்க்கணும். சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3 சாப்டர் ஏதாவது நம்ம டைம் இருக்கிற மாதிரி இது பார்க்கலாம். இன்னும் இதுல ஒய் ஜீசஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இன்னைக்கு டைம் இல்லை. அதாவது இது பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி நம்ம பார்க்குறோம். இயேசு எல்லாவற்றிலும் சிறந்தவர் அப்படிங்கிற விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஒரு காரியம் இருக்கு. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம சேர்த்து அதை பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யாராகிலும் ஒருவர் நீங்கள் ஜெபித்து நீங்க நிறைவு செய்யுங்க. ஏதாகிலும் ஒரு நீங்க ஜெபிக்க ஏவப்பட்டால் நீங்க ஜெபிக்கலாம். யாராவது ஜெபிங்க. யாரு ஜெபிக்கிறீங்க? சாம் சுந்தர் ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறீங்களா? யார் ஜெபிக்கிறீங்க? மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, வேதத்துள்ள ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, எங்கள் ஊழிய பாதைகளிலே நாங்கள் தெரியாத காரியங்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே கற்றுப்படுத்த அருமையான தேவ ஊழியரின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, அவர் செய்கிற ஊழியத்தின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதில் பங்கு பெற்று ஆண்டவரே உடைய வார்த்தைகளை ஆண்டவரே இன்னும் அறிந்து கொள்ள ஆண்டவரே தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஊழியர்களுக்காக, விசுவாச தேவ மக்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே MTU வகுப்பை ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆசிரியர்களுக்கு ஆசீர்வாதமாக தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் வராத ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் இனி வருகிற நாட்களில் அவர் பங்கு வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்த திருப்தியின் ஆண்டிலே ஆண்டவரே சகல விதமான ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவரே உங்களுடைய பார்வையிலும் நாங்கள் திருப்தியாக வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. Praise the Lord. Praise God, praise God. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட். Thank you, Pastor. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.